புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இனியவா என்று பத்மி ஆனந்தி அண்ட் வருண். வணக்கம் அண்ட் குட் மார்னிங். வணக்கம் ஆனந்தி அவர்களே. என்ன இது முடிவுல தானே சொல்லுவோம், என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இல்ல, ஒரு ஏசியாவும் இந்தியாவும் கலந்த மாதிரியான ஒரு முத்திரை இது. ஏசியா இந்தியாவும் கலந்தா இருக்கு, என்ன விஷயம் சொல்லுங்க. சரி, தெரியாம பேசிட்டாங்க, விட்டுருங்க. ஏதோ சரி நம்ம பெண்களுக்காக சமத்துரிமை பத்தி பேசலாம் அப்படின்னு வந்தா என்ன இப்படி கலாய்க்கிறீங்களே? அடியா தீ பெண்களோட சமத்துவத்தை பத்தி தான் பேச போறோமா? ஓ மை காட், இப்படி சொல்லுவோம் நீங்க. என்ன ஒரு மாடர்னிட்டில இப்படி அடியாத்தி சொல்றீங்க? இல்ல எப்படினாலும் பரவாயில்ல. இன்னைக்கு விமென்ஸ் ஈக்குவாலிட்டி டே பத்தி தான் நம்ம பேச போறோம். ஓகே, இதை பத்தி ஏன் நம்ம இன்னும் பேசிட்டே இருக்கோம் அப்படின்னு பல பேர்லாம் யோசிப்பாங்க. பட் ஆஸ் யூஷுவல் இன்னும் நிறைய இடத்துல இன்னும் நிறைய இடத்துல இல்ல, மோஸ்ட் ஆஃப் தி இடத்துல இன்னும் ஈக்குவலா இல்ல அப்படின்னாலும் பேசுறாங்க. இன்னைக்கு நம்ம டேவே இப்போ இந்தியாவில் மட்டும் தானே பெண்களுக்குலாம் உரிமை இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பேச போற டேவே பாத்தீங்கன்னா யூஎஸ்ல தான் கொண்டாடுறாங்க. யூஎஸ் இருக்கல ஃபிளாக்ஷிப் கண்ட்ரி, செம்மையா முன்னேறிச்சு அப்படிலாம் சொல்றோம். பட் அவங்க ஊர்ல கொண்டாடப்படுற டே பத்தி இன்னைக்கே நம்ம பேச போறோம். ஓகே, அங்கேயே அந்த ப்ராப்ளம் இருக்கு. இருந்தாலும் இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதை பத்தி பேசுகிற ஒரு கெஸ்ட் வர போறாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு. பட் அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே சேர்த்து சமமான ஒரு முத்திரையை பத்தி கேட்க போறோம். கரெக்ட்டுங்க. என்னதான் நிறைய உண்மைகளை பேசினாலும் ஏத்துக்கிறதுக்கு மனசு வேணும் இல்லையா? ஸோ மனசை சுத்தப்படுத்தலாம் ஒரு முத்திரை கத்துக்கிட்டு. இன்று நாம் பார்க்க இருப்பது ஆதார முத்திரை என்ற ஒரு அற்புதமான முத்திரை. இந்த ஆதார முத்திரையானது நம்முடைய நோய்களை தீர்க்கக்கூடிய, நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு சக்திக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு முத்திரை. எந்த விதமான நோய்களாக இருந்தாலும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஒன்று இருக்கிறது. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால் நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய நோய்களை எளிமையாக தீர்த்து கொள்ள முடியும். இது ஒரு அடிப்படையான முத்திரை. ஏனென்றால் எல்லா நோய்களுக்கும் மனிதனாக பிறந்தால் 4448 விதமான நோய்கள் வரும் அப்படின்னு சொன்னோம். இந்த விரல்களே மருத்துவர் என்ற இந்த சூத்திரத்தை பயன்படுத்துவதன் மூலமாக அனைத்து நோய்களையும் தீர்க்க முடியும் என்றாலும் ஆதார முத்திரை என்ற இந்த ஒன்று எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக விளங்கும். அந்த வகையில் இந்த முத்திரை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகவும் எளியது. நம்மளுடைய கை விரல்களில் மோதிர விரல் நுனியை அப்படி தொடணும். பாருங்கள், மோதிர விரல் நுனியை அப்படி தொடணும். பெருவிரலுக்கு பின்னாடி உங்களுடைய ஆள்காட்டி விரலை கொண்டு அப்படியே தொடணும். மற்ற 2 விரல்களும் இப்படி நீட்டி இருக்க வேண்டும். சரிங்களா? புரியுதா? இதே போல் 2 கைகளிலும் செய்ய வேண்டும். இந்த மாதிரி செய்யும் பொழுது குறைந்தது 20 நிமிடம், அதிகபட்சமாக 30 நிமிடம் இந்த முத்திரையை நம்ம செய்யணும். மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். உங்களுடைய மோதிர விரல் நுனியை அப்படி தொடுங்க. ஆள்காட்டி விரலை கொண்டு பெருவிரலினுடைய பின்பகுதி, அந்த நகத்தினுடைய கொஞ்சம் கீழே அப்படி தொட்டுக்கணும். இந்த முத்திரைக்கு பெயர் ஆதார முத்திரை. மோதிர விரலை தொட்டு இந்த முத்திரை பிருத்திவி முத்திரை. அப்படியே ஆள்காட்டி விரலை பெருவிரலினுடைய நகத்தினுடைய பின்பகுதியில் அப்படி வச்சுட்டு மற்ற 2 விரல்களையும் நீட்ட வேண்டும். 2 கைகளிலும் செய்ய வேண்டும். இந்த முத்திரை குறைந்தது 20 நிமிடம், அதிகபட்சமாக 30 நிமிடம் வரை செய்யலாம் ஒரே தடவையில். அதே போல் கொஞ்சம் இடைவெளி விட்டுவிட்டு ஒரு நாளைக்கு 2-3 முறை கூட நீங்கள் பயன்படுத்தலாம். எல்லா நோய்களுக்கும் இந்த முத்திரை உதவிகரமாக இருக்கும். ஏனென்றால் அடிப்படையில் இது நம்மளுடைய உடம்பினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் செய்கிறது. முக்கியமாக இப்போ நம்ம சர்க்கரை நோயாளிகள் இருக்கிறாங்க. சர்க்கரை நோயாளிகள் பார்த்திங்கன்னா காலில் புண்ணு வரும், அப்புறம் நிறைய அரிப்பு ஏற்படும் உடம்பில். அவங்களுக்கு இந்த மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவதன் மூலமாக சில நேரம் பக்க விளைவுகள் ஏற்படும். கால் பாதங்களில் ஒரு விதமான எரிச்சல் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது இந்த ஆதார முத்திரை செய்யும் பொழுது நல்ல பலன் தெரியும். அந்த உபாதைகள் விரைவில் குறையும் அல்லது குணமடையும். இந்த மாதிரியான தீர்வுகளுக்கு இந்த முத்திரை பயன் தரும். வேறு எந்த முத்திரை நீங்கள் செய்தாலும் அது கூட இது ஒரு துணை முத்திரையாக சேர்த்து செய்யும் பொழுது முழுமையான பலன் தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. சுத்தப்படுத்திட்டீங்களா உங்களோட மனசை? நீங்களும் சுத்தப்படுத்திட்டீங்களா? ஆல்வேஸ் க்ளீன். ஓ யா, சரி, ஓகே. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி மைண்ட்லாம் கிளியர் பண்ணி நம்ம எதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு விமென்ஸ் ஈக்குவாலிட்டி பற்றி பேசுறதுக்காக தான். பட் அதுக்கும் நடுவில் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. கரெக்ட். நம்ம ராகேஷ் சர்மா இருக்காரு, இந்தியாவில் ஸ்பேஸ்க்குலாம் போயிட்டு நிறைய சாதனைகள்லாம் பண்ணிட்டு வந்தார். அவர் அங்கே போய் யோகாலாம் பண்ணியிருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி முத்திரை யோகாலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்லேயே கூட நிறைய பேருக்கு ஹார்ட் பீட், ஆங்ஸைட்டிக்கெலாம் ஒர்க் ஆகுது. அப்புறம் எங்கே ஏர்த்துக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஸோ இப்போ அடுத்த நம்ம நிவேதா வந்துட்டே இருக்காங்க. ஓகே, நிவேதா பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டோட மேப்பை நான் பார்த்துருந்தேன். கொஞ்சம் ரீஜனல் மேப் தான் பார்த்துருந்தேன். எங்கெல்லாம் ஹில்ஸ்லாம் இருக்குது, எங்கெல்லாம் இன்னும் நேச்சுரல் வைல்ட் லைஃப் ரிசோர்ஸஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மூலிகைகள்லாம் விளையிற மாதிரி இடங்கள் எங்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அரிய வகை மூலிகை அப்படிங்கிறதெல்லாம் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ், அப்புறம் மலைத்தொடர், இந்த மாதிரி இடங்கள்ல டென்ஸான இடங்கள்லாம் நிறையா இருக்குது. ஆனால் அங்கே மட்டுமே இல்லை, இப்போ நம்ம சாதாரணமாக வாழ்கிற இடங்களில் கூட நிறைய மூலிகைகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் நம்மளோட சித்த வைத்தியத்தில் பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. இப்போ நம்ம நேச்சுரோபதி கூட பார்த்தீங்கன்னா சம்திங் சிமிலர் அப்படின்னு சொல்லலாம்.
நம்மளை சுற்றி கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சு எப்படி நன்மை பயத்துக்கலாம் அப்படிங்கிறது தான். ஓகே, நீங்கள் வந்து டாக்டர் நிவேதா என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எட்டி பிடிச்சி ஒரு மேப்பெல்லாம் எடுத்து பார்த்துருந்துருக்கீங்க. ஆமாம், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல பேசிக்காவது. ஆமாம், ஆனால் அவங்க இன்னைக்கு எதை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தலாமா? பார்க்கலாம். தண்ணீர் இது வந்து நம்ம எலிக்சர் ஆஃப் த லைஃப், அதாவது வாழ்க்கையுடைய அமிர்தம், அத்தியாவசியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தண்ணி தான் நம்மளுடைய உடம்புடைய எல்லா விதமான அடுத்த ரீப்ரொடக்ஷனுக்கு ஜனனத்துக்கும் ஆதாரமாக இருக்குது. இப்போ நீர், இப்போ இது வந்து ஒரு உதாரணத்தோடு நம்ம பார்த்தோன்னா ஈஸியாக புரியும். ஒரு 15 லிட்டர் தண்ணி இருக்குது. அந்த தண்ணியில் வந்து ஒரு 2 அல்லது 3 மீனை விட்டுருக்கோம். அது வந்து ரொம்ப ஈஸியாக அதில் வந்து சுற்றி திரியும். அதனால் தேவையான சத்துக்கள் கிடைக்கப்பெற்று சந்தோஷமாக இருக்கும் அது. ஆனால் அதே இது அந்த தண்ணியை ஒரு 4 லிட்டராவோ 5 லிட்டராவோ நம்ம குறைச்சிட்றோம். அப்போது அதனுடைய பிராணசக்தியானது குறைஞ்சி போயிடும். அதனால சரியாக அதோட இயக்கத்துக்கு தேவையான இடம் கிடைக்காததுனால கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து நோயுற ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த உதாரணத்தையே நம்மளுடைய உடம்புல எடுத்துட்டோம் அப்படின்னம்னா, நம்ம உடம்புல ஒரு நீர் அப்படிங்கிறது ரத்தம் மாதிரி. இந்த ரத்தத்தில் நிறைய மீன்கள், அதாவது வெள்ளை அணுக்கள், சிவப்பணுக்கள், இரத்தத்தட்டுக்கள், இதெல்லாமே மீன்கள் மாதிரி சுற்றிட்டு இருக்குது. இப்போ இந்த ரத்தத்தோடைய அளவு குறையிறப்போ அந்த பிளாஸ்மா அளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னம்னா இந்த அணுக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கடி ஏற்படும். அதற்கு தேவையான போதுமான சக்தி கிடைக்காது. அதனால ஃப்ரீயாக வந்து ஆக்டிவிட்டி பண்ண முடியாது. இப்போ இரத்த சிவப்பணுக்கள் தான் நம்ம உடம்புல வந்து ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறத கண்டென்ட் பண்ணியிருக்கிறது. அந்த ஹீமோக்ளோபின் உடம்புல இருக்க வந்து தேவையான எல்லா செல்களுக்கும் ஆக்சிஜனை கொண்டு போகிறதும், அந்த செல்களில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு வெளிசுவாசத்தை கொண்டு வர்றதும் இந்த வேலையை பண்ணக்கூடியது இந்த இரத்த சிவப்பணுக்கள். இந்த இரத்த சிவப்பணுக்கள் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னம்னா ஹீமோக்ளோபினோட அளவு குறையிறதோட நம்ம உடம்புடைய இயக்கமும் குறைய ஆரம்பிக்கும். இதனால் அனிமிக் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சோர்ந்து போகிறத நம்மளால் பார்க்க முடியும். அடுத்ததாக வெள்ளை அணுக்கள். இந்த வெள்ளை அணுக்கள் உடம்புடைய எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப ஆதாரமாக இருக்குது. இந்த வெள்ளை அணுக்கள் குறைவாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னம்னாலே நம்ம உடம்புல கழிவுகள் தேக்க அதிகமாகிடும். இந்த கழிவுகள் தேக்கத்துக்காக அதை சாப்பிட்றதுக்காக கிருமிகள் வர ஆரம்பிக்கும். இந்த வெள்ளை அணுக்கள் இல்லை அப்படிங்கிறப்போ இந்த கிருமிகளுடைய தாக்கம் அதிகரித்து நம்ம உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக நோய் வந்து முற்ற ஆரம்பிக்கும். அடுத்ததாக இரத்தத்தட்டுக்கள். இந்த இரத்தத்தட்டுக்கள் வந்து இரத்தத்துக்கு ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கக்கூடியது. இந்த இரத்தத்தட்டுக்கள் தான் ரத்தம் உறையிறதுக்கு ஆதாரமாக இருக்குது. இப்போ இந்த இரத்தத்தட்டுக்கள் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னம்னா ரத்தம் வந்து ஈவன் நம்மளுடைய தோல் துவாரத்தின் வழியாக வெளியேற ஆரம்பிக்கும், பற்கள் வழியாக கசிய ஆரம்பிக்கும், மூக்கு வழியாக வெளியேற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ரத்தத்துடைய தன்மை வந்து ரொம்ப நீர்மமாக ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு அணுக்களும், அதாவது மீன்கள் மாதிரி, இது ஒவ்வொன்றும் குறைய உடம்பு வந்து பலகீனமாக தொடங்கும். இதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னம்னா ரத்தம் வந்து அதோட பிளாஸ்மா வந்து நல்லா இருக்கணும். இதுக்கு ஆதாரமாக இருக்கிறது வந்து நீர். ஸோ இந்த தண்ணியோடைய அளவு ஒருத்தருக்கு எவ்வளவு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய வேலையை பொறுத்தது, அவங்க சாப்பிட்ற உணவை பொறுத்தது, அவங்களுடைய இருக்கக்கூடிய வாழிடத்தை பொறுத்தது. இப்போது ஒருத்தர் வந்து ரொம்ப ஒரு வெப்பமான பிரதேசத்தில் இருக்கிறாங்க, ரொம்ப அதீதமாக வேர்வை வரக்கூடிய வேலையை செய்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி சமயத்துக்கு அவங்க உடம்புல வந்து தண்ணியோட தேவை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அவங்க நிறைய தண்ணி குடிக்கணும். அவங்களுக்கு தேவை வந்து தாகம் அப்படிங்கிற உணர்வு மூலமாக நம்மளோட உடம்பு ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கும். அந்த தாகத்துக்கு நம்ம ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணோம் அப்படின்னம்னாலே நம்ம உடம்பானது முழுமையான நீர் தேவையை பூர்த்தி செய்துக்கும். அடுத்ததாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவை பொறுத்தது. ஒருத்தர் வந்து சைவ உணவு எடுத்துக்கிறாங்க, நிறைய பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கிறாங்க, பொரிக்காத உணவுகள், அதாவது அவிச்ச உணவுகள், ஆவியில் வேக வச்ச உணவுகள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னம்னா அந்த பொருட்களில் தண்ணியோட தன்மை அதிகமாக இருக்கும். இந்த பொருட்கள் அதிகமாக கழிவுகளை உற்பத்தி பண்ணாது, மெட்டபாலிக் வேஸ்டேஜஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ இது வந்து எளிமையாக உடம்பை விட்டு வெளியில் தள்ளிடும். அதனால் நீரோட தேவையும் குறைவாக இருக்கும். ஆனால் அதே இது அதிகமான புரதச்சத்து உள்ள உணவுகள், அசைவ உணவுகள் எடுத்துக்கிறாங்க, பொரித்த உணவுகள், எண்ணெயில் பொறுத்தது, வரவரப்பான உணவுகள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னம்னா அதோடைய கழிவுகள் வந்து அதிகமாக இருக்கும். அது ஜீரணமாகிறதுக்கும் நீரோட தேவை அதிகம். என்சைம்ஸு, மற்ற ஹார்மோன், இது எல்லாமே வந்து ஜீரணத்துக்கான தேவைகள் அதிகமாக இருக்கிறப்போ அதோட என்சைம்ஸும் ஜீரண சுரப்புகளும் அதிகமாக தேவைப்படும். இதுக்கும் நீர் சக்தி அதிகமாக தேவைப்படும். ஸோ ஜீரணத்துக்கும் அதிகமான நீர் தேவை, அதிலிருந்து வரக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் நீரோட தேவை அதிகமாக இருக்கும். ஸோ இந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஒருத்தர் சரியான நீர் குடித்தாங்க அப்படின்னம்னா தான் இந்த உணவுக்கு தேவையான எல்லா விதமான சக்திகளும் கிடைக்கப்பட்டு கழிவுகள் வெளியேற்றப்படும்.
நான் சொன்னேன்ல, அவங்க சொல்கிற விஷயத்தில் வந்து நம்மளுக்கு இப்படின்னா என்ன அப்படின்னா என்னன்னு ஏதாவது ஒரு செகண்ட் தாட் வந்துச்சு. எல்லாமே ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்பகத்தன்மையாக அதெல்லாம் செயல்படுத்தலாம் போல இருக்கு. அப்படி தான் இருக்கு இல்லையா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நம்ம முன்னாடி வந்து மைண்ட்லாம் கிளியர் பண்ணி வச்சிட்டோம். எது சொன்னாலும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக நோட்டில் எழுதுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற கிளியர் பண்ணி வச்சிட்டோம். அதனால வந்து அழகாக பதியுது எல்லாமே. நிறைய பேர் வந்து ரிலீஃப் கொடுக்குறேன், நிறைய நல்ல விஷயம் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கையை எடுத்து இப்படியே இப்படி வச்சுக்கோங்க, இந்த கையால் சுற்றி இன்னொரு வாட்டி இந்த கையை தொடரும், ஸ்கூலில் சேர்த்துப்பாங்க. அதாவது முடியாத விஷயங்கள்லாம் வந்து சொல்லிடுவாங்க. பட் எதெல்லாம் வந்து ஈஸியாக செயல்படுத்த முடியுமோ, நம்மளுக்கும் வந்து ஒரு பாசிட்டிவான அது வைப்ஸை கொடுக்குது அப்படின்னா அதை நம்ம செய்யலாம் இல்லையா? இன்னைக்கு வந்து விமென்ஸ் ஈக்குவாலிட்டி டேல பல விஷயங்கள்லாம் பேச போகிறோம். அப்போனா நம்ம 2 பேரும் சம அளவில் பேச போகிறோம்னு சொல்லுங்கள். ஆமாம், ஈக்குவலாக பல விஷயங்கள்லாம் பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட யாருக்காங்க அப்படின்னா ஆவணப்படை இயக்குனர் கீதா இளங்கோவன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம். நைஸ், தேங்க்ஸ் ஃபார் கமிங் அகெயின் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு நாள் உருவானதோட ஒரு பின்னணி சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கிறது வந்து மேலை நாடுகளில் கூட இது ஒரு நாளில் அனுசரிச்சுட்டு கொண்டாடிட்டு இருந்தாலும் வந்து இன்றைக்கி நம்ம இதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு சொல்லுங்கள் மேம். அதாவது பெண் சமத்துவத்துக்கான நாள் ஆகஸ்ட் 26 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யூஎஸில் தான் ஆரம்பித்தாங்க. இப்போ வந்து ஓட்டுரிமை அப்படிங்கிறது நம்ம பெண்கள் ஆண்கள் எல்லாருமே நம்ம போடுறோம். இன்றைக்கி அது ரொம்ப சாதாரணமாக ஒரு விஷயமா போயிடுச்சு. ஆனால் இது கிடைக்கிறதுக்கான போராட்டம் வந்து மிக நீண்டது அப்படின்னு சொல்லணும். குறிப்பாக பெண்களுக்கான ஓட்டுரிமைங்கிறது அந்த காலத்தில் இல்லாமல் இருந்தது. 1848 அதுக்கான விதை உண்ணாங்க. முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு திருத்தம் கொண்டு வரணும் யுஎஸ் காங்கிரஸில் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான போராட்டத்தை ஆரம்பித்தாங்க. அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1878 தான் அதுக்கான அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிற தீர்மானத்தை முன்மொழிஞ்சு முயற்சிகளை எடுக்கிறாங்க. இது நடைமுறைக்கு வந்தது, சட்டமாக்கப்பட்டது 1920 ஆகஸ்ட் 26. யுஎஸ் காங்கிரஸில் வந்து பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கணும் அப்படின்னு அதை சட்டமாக்குனாங்க. ஸோ அந்த நாளை தான் சமத்துவத்துக்கான நாளாக கொண்டாடுறாங்க. அப்போதுலேருந்து அவங்களுக்கு ஓட்டு போடுற உரிமையை கிடைச்சதா? ஆமாம், கண்டிப்பாக. இது வந்து எந்த வருஷத்துலேருந்து கொண்டாடுறாங்கன்னா சட்டம் ஆயிடுச்சு. ஆனால் கொண்டாடினது அப்படின்னா 1971 பெல்லா அசெக் அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்து யுஎஸ் காங்கிரஸில் முன்மொழிகிறாங்க ஒரு தீர்மானத்தை. இந்த மாதிரி வந்து பெண்களுக்கான சமத்துவத்திற்கான நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டாடணும், அது ஓட்டுரிமை கிடைச்ச நாளாக இருக்கணும். இதற்கு முன்னாடி 1970 ஒரு பெரிய போராட்டம் நடக்குது யுஎஸ்ல. ஜெண்டர் ஈக்குவாலிட்டிக்காக நடந்த மிகப்பெரிய போராட்டம் சொல்றாங்க. அதாவது ஓட்டுரிமை கிடைச்சிருச்சு, ஆனால் இன்னும் பெண்களுக்கு வேலை வாய்ப்புலையும் சரி கல்வியிலையும் சரி மற்ற இடங்களையும் சம உரிமை கிடைக்கல, ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கு, பெண்களுக்கான உரிமைகள் எல்லாமே கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்குது 1970. ஸோ 1971 இந்த தீர்மானத்தை முன்மொழிகிறாங்க. பெண்கள் சமத்துவத்திற்கான நாள் அப்படின்னு, ஓட்டுரிமை கிடைத்த நாளை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு 71 இருந்து இது வந்து கொண்டாடப்படுகிறது. 72 இருந்து டிக்ளேர் பண்ணப்பட்டு அது வந்து ஆகஸ்ட் 26 பெண்கள் சமத்துவத்திற்கான நாளாக கொண்டாடப்படுகிறது. ஆனால் இதில் வந்து ஆண் பெண் அப்படிங்கிற இடத்துமே மீறி எல்லாருமே வந்து ஹியூமன் பீயிங்ஸ் தானே அப்படிங்கிற அந்த கான்செப்டில் பார்த்தோம்னா எங்கே இந்த இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது ஆரம்பிச்சிச்சு, எங்கே வந்து பயாஸ்டாக இது வந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிறதுல ஒரு கேள்வி வருது. பிகாஸ் நம்ம ரொம்ப ட்ராவல் பண்ணி முன்னாடி போனோம்னா இது எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிற ஒரு என்குவிசிட்டிவ்னஸ் வருது. அது என்னன்னு சொல்லுங்க எங்களுக்கு கொஞ்சம். இது வந்து ஆரம்பத்தில் வந்து வேட்டி சமூகமாக தான் இருந்தது. ஆண் பெண் 2 பேருமே வேட்டைக்கு போய் உணவு வந்து தேடிட்டு வந்து சமத்துவமாக வாழ்க்கை நடத்தின ஒரு சமூகமாக இருந்தது. இது வந்து ஒரு ஆண் பெண் அப்படின்னு பிரித்து பார்க்குற சமூகமாகவும் பெண்ணை வந்து ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு சமூகமாகவும் எப்போ மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ தனி உடைமை அப்படின்னு வந்துச்சோ, ஒரு சொத்துங்கிறது என்னோட உடைமை அப்படின்னு தனி உடைமை சமுதாயமாக இந்த சமூகம் மாறுச்சோ, அப்போ இருந்து பெண்களும் வந்து ஒரு உடைமையாக பார்க்கப்பட்டாங்க. பெண் வந்து என்னோட சொத்து அப்படின்னு வந்து குடும்பத்தில் இருக்க ஆண் நினைக்க ஆரம்பித்தான். அது வந்து பெண் தன்னோட சொத்து, அப்புறம் வந்து தன்னோட சொத்துக்கு ஒரு வாரிசு வேணும், அது பெண் மூலமாக தான் கிடைக்கும் அப்படின்னு பெண்ணையும் ப்ரொடெக்ட் பண்ணி உடமையாக பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து தான் பெண்கள் மீதான அந்த ஆதிக்கம் வந்து வந்துச்சு. அப்போ தான் அந்த வேறுபாடு வந்து ரொம்ப அழுத்தமாக இந்த சமுதாயத்தில் வேறுன்றுச்சுன்னு சொல்லலாம். அது அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பெண்களுக்கு எதிரான அந்த வேறுபாடுகள் அப்படிங்கிறது, அந்த ஏற்றத்தாழ்வுகள் வந்து தொடர்ந்துட்டே வருது. பயாலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா ஆண் பெண் 2 பேருக்கும் வேறுபாடு இருக்குது. ஆனால் அது வேறு, ஏற்றத்தாழ்வுங்கிறது வேறு. வேறுபாடு இருக்குது, ஆமாம், இது வந்து இயற்கை யதார்த்தம்ங்கிறத ஒத்துக்கலாம். ஆனால் ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது நம்மளா உருவாக்கினது. அந்த தனி உடைமை சமுதாயத்திலிருந்து தான் இந்த ஏற்றத்தாழ்வு வந்து வந்துகிட்டு இருக்கு. பெண்ணை தாழ்வானவளாகவும் ஆணை வந்து உயர்வானவளாகவும் இந்த சமுதாயம் கருதி அதுக்கு எதிரான வந்து செயல்பாடுகள்லாம் தொடர்ந்துட்டு இருக்கு. ஓகே, டிஃப்ரென்ஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் இதுக்கு ரெண்டுத்துக்கும் உண்டான வித்தியாசத்தை வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லாமல், அது மட்டும் இல்லாமல் இப்போ பொதுவாக இப்போ இருக்கிற கொஞ்சம் வயது முதிர்ந்த பெண்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவான விஷயம் அந்த காலங்களில் எங்களுக்கு வந்து இதெல்லாம் தந்ததுன்னா நாங்களும் இது மாதிரிலாம் வந்திருப்போம்
பார்த்துருப்போம். அது மறுக்கப்பட்டுச்சு, இது மறுக்கப்பட்டுச்சுன்னு ஏன் ஜீன்ஸ் போடுறதை விட மாட்டாங்க, படிக்கிறதுக்கே அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் மெயினாக என்னென்ன விஷயங்கள்லாம் மறுக்கப்பட்டது அண்ட் இப்போயும் என்ன அதில் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க மேம். அது கல்வியிலேருந்து நீங்கள் பார்க்கணும். கல்வி வந்து பெண்ணுக்கு மறுக்கப்பட்டது, இன்றைக்குமே தொடருதுன்னு தான் சொல்லணும். அன்றைக்கும் வந்து கல்வி வந்து மறுக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. இன்றைக்கி எல்லாருக்குமே கிடைச்சதில்ல. இன்றைக்கி கொஞ்சம் ஒரு சதவிகிதத்தினர், அதாவது ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் வந்து முன்னேறிட்டாங்க அப்படிங்கிறதுக்குனால நீங்கள் வந்து டோட்டலாக ஃபுல்லாகவே எல்லாருமே முன்னேறிட்டாங்க நம்ம சொல்ல முடியாது. கல்வி அப்புறம் வந்து ஊதியத்தில் சம அளவு ஊதியம் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் கிடைக்குதா அப்படின்னா அதுக்கான விதிமுறைகள் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அது யதார்த்தத்தில் இருக்குதா அப்படின்னா இல்லை. பெண்களுக்கான ஊதியம் என்கிறது குறைவாக தான் இருக்குது, ஆண்களுக்கான ஊதியம்ங்கிறது அதிகமாக தான் இருக்குது நிறைய துறைகளில். குறிப்பாக வந்து அன்ஆர்கனைஸ்ட் செக்டார் அப்படின்னு சொல்கிற ஒழுங்குபடுத்தப்படாத துறைகளில் இன்னும் அப்படி நிலவிட்டுருக்கு. இப்போ வந்து ஒரு ஜீன்ஸ் போட்டுட்டதுனால எல்லா இடத்துக்கும் வெளியே போகிறாங்க அப்படிங்கிறதுனாலே முழு சுதந்திரம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னா இல்லை. தன்னோட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமை பெண்ணுக்கு இருக்கா அப்படின்னா இல்லை. இன்னைக்கு நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம் கௌரவ கொலைகள் நடக்குது. பெண்ணை வந்து எப்படி வந்து பார்க்குறாங்க அப்படின்னா தன்னோட கௌரவத்தை, அது கௌரவ கொலைகள்னு கூட நம்ம சொல்லக்கூடாது, ஒரு கேவல கொலைகள் தான் சொல்லணும். தன்னோட வாழ்க்கையை ஒரு பெண் தேர்ந்தெடுக்கிற உரிமையை கூட நம்ம அந்த பெண்ணுக்கு நம்ம கொடுக்கல. அப்போ அதை தேர்ந்தெடுக்கிற அந்த உரிமையை அந்த பெண் கையில் எடுக்கிறப்ப அவளை கொலை பண்ணுற அளவுக்கு சமுதாயம் போகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான அந்த உயிர் வாழும் உரிமையே முதல்ல தரப்பட்டிருக்கான்னு அந்த ஆரம்பத்திலிருந்தே நம்ம அந்த கேள்வி எழுப்ப வேண்டியதாக இருக்குது. ஃபீட்டிசைட்ஸ் வந்து ஃபீட்டிசைட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்ஃபான்டிசைட் இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அப்படிங்கிறப்போ ஒரு குழந்தை பிறந்து வளர்றதே ஒரு பெரிய சவாலாக இருக்குது பெண் குழந்தை. அப்படிங்கிறப்போ கல்வி பெறும் உரிமை, அப்புறம் வந்து வேலையில் சம ஊதியம், வேலைக்கு போகிற உரிமை, தன்னோட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமை, இது எல்லாமே அந்த காலத்துலேயும் மறுக்கப்பட்டிருக்கு, இந்த காலத்துலேயும் மறுக்கப்பட்டிருக்கு. இல்லை சென்சஸில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். செக்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. 1000 ஆண்களுக்கு இவ்வளோ பெண்கள் இருக்கணும்னு. ஈக்குவலாக இப்போ இந்தியாவில் வந்து சம அளவு ஆண்களும் சம அளவு பெண்களும் இருக்காங்க எண்ணிக்கையில். ஆனால் வந்து உண்மையில் யதார்த்தத்தில் எப்படி இருக்குன்னா 1000 ஆண்களுக்கு 933 பெண்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சென்சஸ் சொல்லுது. இது எதனால இது? அப்போ பெண் குழந்தை வந்து வயிற்றில் நெருப்பை கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தைய வளர்க்குற ஒரு அம்மாவோ அப்பாவோ சொல்கிறாங்க அப்படின்னா குழந்தை வந்து அந்த பெண் குழந்தை ஒரு செலவாகத்தானே பார்க்கப்படுது. அவளை எப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வளர்த்தெடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அவளை பார்க்குறாங்களே ஒழிய அந்த குழந்தை வந்து அது ஒரு தனி மனுஷி, ஒரு ஜீவன், அதுக்கான உரிமைகள் இருக்குது, அது வந்து இந்த உலகத்தில் பிறந்து வாழ்கிறதுக்கான ஒரு உரிமையோடு வந்திருக்கு அப்படின்னு நம்ம அதை பார்க்குறதில்ல. அதை எப்போ வந்து திருமணம் பண்ணி கொடுப்போம், ஒரு குடும்ப பெண்ணாக ஆக்கணும் அப்படின்னு தான் நம்ம சமுதாயம் பாடுபட்டு இருக்கே ஒழிய அதுக்கான உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கான அது இன்னைக்கும் கேள்விக்குறி தான். இது பார்த்தீங்க அப்படின்னா எதனால எப்படி நாகரீக சமுதாயத்திலேயே இந்த நிலைமை இருக்குதா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியதாக இருக்குது. நாகரீக சமுதாயத்தில் இன்னும் அதிகமாக பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் இருக்குது. அப்போ நம்ம அந்த கல்வியும் சரி, நமக்கு இருக்கிற அந்த வேலை வாய்ப்புகள் இல்லை பொருளாதார நிலையில் உயர்ந்த சமுதாயமும் சரி பெண்களுக்கு எதிரான நிலையில் எந்த மாற்றமும் கொண்டு வரல அப்படிங்கிறதான் கசப்பான உண்மை. இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா சண்டிகரில் 818 பெண்கள் தான் இருக்காங்க 1000 ஆண்களுக்கு. அப்போ வந்து செக்ஸ் ரேஷியோ இன்னும் கம்மியாக இருக்குது. What this will lead to, ma'am? It will lead to என்ன பெண்களுக்கு எதிரான ஒரு வன்கொடுமையிலையும் மற்றதுலேயும் போய் இது முதல்ல வந்து இதுக்கான பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆணுக்கும் பெண்ணுக்குமான சமத்துவம் எப்படி வந்து நம்ம கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்கணும். அடிப்படையில் குடும்பத்திலிருந்து தான் அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ சண்டிகரில் வந்து அங்கே இருக்கிற அந்த உயர்ந்த பொருளாதார நிலையும் சரி, கல்வி நிலையும் சரி, பெண்களோட நிலையை பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வந்துடுறதில்ல. அவங்க வந்து நல்லா வந்து பொருளாதாரத்துலேயும் நல்லா வசதியோடு இருக்காங்க, நல்லா படிச்சிருக்காங்க. ஆனால் பெண் குழந்தைகள் ஏன் கம்மியாக இருக்காங்க? ஸோ என்ன வந்து மாற்றத்தை நம்ம கல்வியும் மற்ற இதுவும் நிலையும் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு கேள்வி எழுப்ப வேண்டியதாக இருக்குது. இப்போ சமத்துவம் அப்படிங்கிறது குடும்பத்திலேருந்து நம்ம ஆரம்பிக்க வேண்டியது. ஆணையும் பெண்ணையும் பிறந்து வளர்றப்பவே அவங்கள வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது. பெண் என்பவள் வந்து அதாவது பெண் என்பவள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண் குழந்தை அப்படிங்கிறது பிறந்து அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு போகுது. ஆனால் பெண் வந்து ஒரு குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி, இந்த சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி இப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம திணிக்கிறோம். அந்த கருத்தாக்கங்களின்படி பெண் குழந்தையை வளர்த்தெடுக்கிறோம். அப்போ அதுக்கான உரிமையை நம்ம கொடுத்துருக்குறோமா அப்படிங்கிறது இல்லை. ஸோ அடிப்படை வந்து குடும்பத்திலேருந்து தான் ஆரம்பிக்கணும். அந்த வேறுபாடுகளை களையிறது அப்படிங்கிற விஷயம் வந்து குடும்பத்திலேருந்து தான் ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது. என்னென்ன உரிமைகள் தரப்படணும் அப்படின்னா முதல்ல வந்து அந்த குழந்தை பெண் குழந்தையாக இருந்தாலும் பிறந்து வளர்கிற உரிமை, அடிப்படை உயிர் வாழ்கிற உரிமையை நம்ம கொடுக்கணும். கல்வி பெறும் உரிமையை கொடுக்கணும்.
அப்புறம் வந்து அது தன்னோட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமையை கொடுக்கணும். எந்த துறையை தேர்ந்தெடுக்குதோ அதுக்கு போகிற உரிமையை கொடுக்கணும். இது எல்லாமே அடிப்படை உரிமைகள். அப்புறம் மருத்துவ வசதி எந்த அளவுக்கு இருக்குது? இன்றைக்கி அனீமியா வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் குழந்தைகள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, இறந்து கூட போகிறாங்க. அப்போ இந்த இரும்புச்சத்து குறைபாட்டால் எளிய முறையில் நம்ம அது சரி செய்யக்கூடிய விஷயந்தான். அது ஏன் நம்ம கவனம் செலுத்தலை? இந்த மருத்துவ வசதிகள் பெண் குழந்தைகளுக்கு தரப்பட்டிருக்கா போதுமான? இந்த உரிமைகள் எல்லாமே கொடுக்கப்பட்டாதான் அதை வந்து நீங்கள் ஒரு சமத்துவமான சமுதாயம் அப்படின்னு சொல்ல முடியும். சண்டிகரை பற்றி சொல்லும்போது தமிழ்நாட்டை பற்றி கேட்கணுன்ற ஒரு கியூரியாசிட்டி வருது மேம். மேல் வந்து 86, ஃபீமேல் ரேட் வந்து 73%ங்கிறேன். அப்போது வந்து தமிழ்நாடு ஒரு முன்னேறிய மாநிலமாக நம்ம கருதுகிறோம். ஆனாலும் வந்து அந்த ஏற்றத்தாழ்வு இருந்துகிட்டு தான் இருக்குது. இது ராஜஸ்தானில் இன்னும் கம்மி, 52% தான் அங்கே வந்து லிட்ரஸி ரேட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லா மாநிலங்களையும் ஒன்று போல் நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு மாநிலம் முன்னேறிய மாநிலம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டாலுமே கூட அங்கே லிட்ரஸி ரேட்டுங்கிறது ஈக்குவலாக வந்துடல. இதே கேரளாவில் 96% அப்படிங்கிறாங்க. பட் ராஜஸ்தானில் ஏன் 52%? இன்னும் ஏன் அந்த சமுதாயம் முன்னேறலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஸோ இந்த அடிப்படை எழுத்தறிவு உரிமையாவது நம்ம கொடுக்கணும் இல்லையா? கல்விங்கிறது அதுக்கு அடுத்து. லிட்ரஸி அப்படிங்கிறது என்ன? எழுத படிக்க அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த உரிமை, அந்த வசதியை எல்லா பெண்களுக்கும் நம்ம கொடுத்துருக்குறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இன்னும் நம்ம அது தொடர்பாக நிறைய யோசிக்க வேண்டியதாக இருக்குது, உழைக்க வேண்டியதாக இருக்குது. பொதுவாக வந்து எல்லா பெண்களுக்கும் வந்து அவங்க அப்பா தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லாங்க. மேபி பிகாஸ் அப்பா வந்து அவங்களோட குழந்தைங்க வந்து பெண் அப்படிங்கிற மாதிரி பார்க்காம ஒரு பேபியாக வந்து நல்லபடியாக வளர்த்திருந்துருக்கலாம். பட் அதே மாதிரி சொசைட்டி கிட்ட வந்தோடனே எல்லாரும் அப்படி எதிர்பார்ப்பாங்க, எல்லாரும் நமக்கு அப்படி வந்து ஜெண்டர் வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் ஒரு போராட்டம் ஆரம்பிக்குது இல்லை? அதில் வந்து ஒரு குட்டி செல்ஃபிஷ்னஸ் இருக்கும். நிறையா பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா தான் வந்து அவங்களோட வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு வந்து நிறைய காரணமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதை தவிர்த்து வேற எந்த பெண்ணையும் அவங்க லைஃப்ல வந்து க்ளோரிஃபை பண்ணுறதுக்கு மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ எமோஷனலாக நம்மளுக்கு தேவையானவங்க கிட்ட இருக்கவங்களை மட்டும் க்ளோரிஃபை பண்ணாமல் இது ஒரு சமமான ஒரு விஷயமா பார்த்தா நிறைய விஷயங்கள் புரிய வரும் அப்படின்னு சொல்லி புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் விமன் ஈக்குவாலிட்டி டே அப்படிங்கிற எல்லாருமே கேட்க வேண்டிய ஒரு நாள் பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போ இன்னைக்கு விமனை பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னா வந்து வேலை செய்கிற இடம் அது சம்மந்தமான நிறைய கேள்விகள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா அங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸ், நிறைய கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது. ஆமாம், ஏன்னா அங்கே தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இண்டிபெண்ட்டாக பியூராக இண்டிபெண்ட்டாக வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. பட் அங்கேயும் வித் பவர். ஸோ அங்கே போகும்போதும் கூட அவங்களுக்கு எதிராக என்ன நான் இவ்வளோ நேரம் போராடி தானே வந்தேன், இங்கே கோவல்னு ஒரு இடத்துக்கு வந்து அங்கேயும் ஒரு போராட்டம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்குது. எக்ஸாக்ட்லி. ஏன்னா போராட்டம் அப்படிங்கிறது வந்து மேலே இருக்க இடங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் பெண் சமத்துவரிமை இல்லை அப்படின்னா வந்து அந்த போராட்டம் பெண்ணுக்கு இன்னும் அதிகமாயிரும் அப்படிங்கிறத வந்து புரிய வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கிறத பற்றி கேட்கறதுக்கு தொடர்ந்து பேசலாம். அதாவது ஒரு தலைமைத்துவம், ஒரு பெண் வந்து லேடி பாஸ் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னா முதல்ல அவங்கள பெண்ணாக தான் பார்க்குறாங்க, ஒரு பாஸுங்கிறதுல பார்க்குறதில்ல. அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்குது. அதை நம்ம ஓப்பனாக ஒத்துக்க தான் வேணும், வெளிப்படையாக நம்ம ஒத்துக்கணும். ஒரு தலைமைக்கு வர்ற பெண்ணை வந்து அவங்க தலைவியோ தலைவர் அப்படிங்கிறது ஜெண்டர் பயாஸ் இல்லாமல் பார்க்குறது அப்படிங்கிறது இல்லை. முதல்ல ஒரு பெண்ணாக பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் தான் தலைவராகவோ தலைவியாகவோ அவங்கள பார்க்குறாங்க. ஸோ அந்த டிஸ்கிரிமினேஷன் கண்டிப்பாக மாற்றப்படணும், அதில் சந்தேகமே இல்லை. பெண் ஒரு தலைமை பொறுப்புக்கு வர்றப்போ நம்ம பெண்ணாக நிறைய விஷயங்களை அவங்கக்கிட்ட எதிர்பார்க்குறோம். அடிப்படையில் இந்த சமுதாயம் எப்படி வந்து பெண்ணை பார்க்கணும்னு நினைக்குதுன்னா அதாவது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அன்பாக இருக்கணும், கருணையோடு இருக்கணும், இப்படி தான் இருக்கே ஒழிய அவங்க அதிகாரத்தை கையில் எடுத்தால் அதை வந்து பாசிசம் நம்ம சொல்கிறோம். இதே ஒரு ஆண் அதிகாரத்தை கையில் எடுக்கிறப்ப அது அவனோட ஆற்றலோட வெளிப்பாடுன்னு சொல்கிறோம். எஸ். ஆனால் பெண்ணு கையில் எடுக்கிறப்போ அது பாசிசம். என்ன இந்த பெண் வந்து ரொம்ப வந்து இது பண்ணுறாங்க, ரொம்ப ஆடுறாங்க, இவங்க வந்து ரொம்ப அதிகாரம் கையில் இருக்குங்கிற ஆணவத்தில் இவங்க செயல்படுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த அதிகாரம் அப்படிங்கிறது ஜெண்டருக்கு ஜெண்டர் வேறுபடுது அவங்க கையில் எடுக்கிற தன்மையை பொறுத்து. இன்னொன்று, இந்த தலைமைத்துவ பண்பு அப்படிங்கிறது பெண்களுக்கு இயல்பாகவே இருக்குது. அதை வந்து அவங்க வெளிப்படுத்துகிறப்போ அது எப்படி நம்ம இந்த சமுதாயம் புரிஞ்சுக்குது அப்படின்னு நம்ம எல்லாமே இந்த சமுதாயத்தில் அதை வெளிப்படுத்துகிற சமுதாயோட பொதுவான ஒரு புதிய வெளிப்படுத்துகிற மனிதர்களாக தான் இருக்கும். அப்போது இந்த தலைமைத்துவத்துக்கு பெண்களை இன்னும் அதிகமாக கொண்டு வரணும், இந்த சமுதாயத்தை அதற்கு பழக்கணும், பெண் தலைமைக்கு பழக்கணும். அது எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கோங்க இடஒதுக்கீடுக்காக நம்ம காலங்காலமாக போராடிட்டுருக்குறோம், எவ்வளவோ வருஷத்தில் போராடிட்டுருக்குறோம். இப்போ வந்து இவ்வளோ வந்து மக்கள் தொகையில் சரி எண்ணிக்கையில் இருக்கிற பெண்களுக்கு போதுமான அளவு ரெப்ரசன்டேஷன் இருக்குதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம நாடாளுமன்றத்தில் எத்தனை விமன் லெஜிஸ்லேட்டர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 11% தான், சுமார் 11%. அப்போது சரி பாதியாக இருக்கிறவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் எவ்வளோ இருக்கணும்? அட்லீஸ்ட் 50% இருக்கணும். ஆனால் ஏன் இல்லை, ஏன் கொண்டு வர முடியலை அப்படிங்கிறது நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியதாக இருக்குது. இடஒதுக்கீடு ஏன் நம்மளால் கொண்டு வர முடியலை அப்படிங்கிறது, ஏன் பெண்கள் தலைமைக்கு வர்றதை எதிர்க்கிறாங்க? இப்போ நம்ம எப்பவுமே இது முடியாதா அப்படின்னா அப்படி கிடையாது.
1994 வந்து இது அரசியல் சாசன திருத்த சட்டம் கொண்டு வந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளில், பஞ்சாயத்து ராஜ் போன்ற உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அரசியல் சாசனத்தையே திருத்தி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 96 எலெக்ஷன் நடக்குது. 1996 உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்கள் போட்டியிடுறாங்க. 33% இடஒதுக்கீடு அவங்களுக்கு கிடைக்குது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 12,000 பஞ்சாயத்து இருக்குது. இதில் 4,000 பஞ்சாயத்து தலைவிகள் ஓவர் நைட்டில் உருவாகிறாங்க. அப்போ 4,000 பேர் பவருக்கு வந்துட்டாங்க. சரி, இது பவருக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களோட ஜேர்னி எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா வந்து இந்த சமுதாயம் வந்து பெண் தலைமைக்கு இன்னும் பழக்கப்படாத ஒரு சமுதாயம். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கான எதிர்ப்புகள் இருந்துகிட்டு தான் இருந்தது. ஏன்னா நான் தொடர்கட்டுரை எழுதியிருக்கேன் இவங்களை பற்றி, பஞ்சாயத்து தலைவிகளை பற்றி. அவங்களோட கிராமத்துக்கு போய் சந்தித்து அவங்க எப்படி வேலை பார்க்குறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்னு அதை பற்றி எழுதினேன். பொதுவாக ஒரு மனநிலை அப்போ எப்படி இருந்ததுன்னா, பெண்கள் வந்து இந்த தலைமை பொறுப்புக்கு வந்தால் அவங்களால சுயமாக செயல்பட முடியாது. அவங்க வீட்டில் இருக்கிற ஆண்களோட பாவியாக தான் இருப்பாங்க. எதர் வந்து அவங்க கணவர் வந்து டாமினேட் பண்ணுவார், இல்லை அப்பா பண்ணுவாங்க, இல்லை சகோதரர் பண்ணுவாங்க. இவங்களால தனியாக செயல்பட முடியாது அப்படின்னு தான் ஒரு பொது பார்வை இருந்தது. அப்போ நான் நேரில் போய் பார்த்தப்போ அப்படி கிடையாது. அது வந்து இயல்புக்கு மாறாக இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொது ஊடகங்கள்லையும் சரி, மற்ற இடத்துலையும் சரி. கரெக்டு. அவங்க எப்படி செயல்பட்டாங்க அந்த பெண்கள் அப்படின்னா, தன்னோட குடும்பத்தோட நீட்சியாக தான் ஒரு பஞ்சாயத்தையோ கிராமத்தையோ பார்க்குறாங்க. எப்படின்னா, நான் குடும்பத்தில் நான் ஒரு பெண் வேலைக்கு போனால் குழந்தைகளை யார் பார்த்துக்கிறது அப்படின்னா, அந்த பஞ்சாயத்து தலைவி ரொம்ப இயல்பாக சொல்கிறாங்க, எங்கள் கிராமத்தில் இருக்கிற பெண்கள்லாம் கூலி வேலைக்கு போனால் குழந்தைங்களை யாருமா பார்த்துக்கிறது, அதுக்காக எங்களுக்கு ஒரு அங்கன்வாடி மையம் வேணும். அப்புறம் எங்கள் கிராமத்து பெண்கள் பக்கத்து ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்தாங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு கழிப்பறை வேணும். ஏன்னா அவங்க இயற்கை உபாதைகளை இது பண்ணுறதுக்காக. ஸோ இதெல்லாம். அப்புறம் பள்ளிக்கூடம் வேணும், குழந்தைங்க படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் வேணும். அப்புறம் ஆரம்ப சுகாதார நிலையம் வேணும். ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இல்லை ஒரு வயசானவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்க எங்கே போவாங்க? அப்போ அது வந்து அக்சசபிளாக இருக்கணும். இது எல்லாம் வேணும். என் குடும்பத்துக்கு என்னென்ன வேணுமோ அது இந்த கிராமத்துக்கு வேணும். இப்படி தான் அவங்க அந்த வளர்ச்சியை பார்க்குறாங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம் இது. அவங்க தலைமை பொறுப்புக்கு வர்றப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய மாற்றத்தை சமுதாயத்தில் பார்க்க முடியுது. பொதுவாக அப்போ நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆண் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட ஒரு பஞ்சாயத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், நான் வந்து இவ்வளோ கோடிக்கு 1 கோடிக்கு ரோடு போட்டேன், இந்த கட்டிடம் கட்டினேன், சமுதாய கூட கட்டினேன், இப்படி தான் அவர் பேசுவார். ஆனால் ஒரு பெண் பஞ்சாயத்து தலைவி கிட்ட கேட்டேன்னா, குடிநீர் வசதி செய்து கொடுத்தேன் என் கிராமத்து பெண்களுக்கு, கழிப்பறை கட்டினேன், அங்கன்வாடி மையம் கட்டினேன், ஆரம்ப சுகாதார நிலையத்தில் எல்லா வசதிகளும் இருக்கான்னு சொல்லி நான் பார்த்தேன், இப்படி தான் பேசுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கணக்கு வந்து எப்படி, அதாவது ஒரு கோடிகளில் கணக்கு சொல்ல தெரியாது அவங்களுக்கு. ஆனால் எங்கள் பெண்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ இந்த மாற்றத்தை எப்படி கொண்டு வர முடிச்சது? அரசு வந்து கொண்டு வந்த ஒரு சட்ட திருத்தத்தினால இத்தனை பெண்களை தலைமை பொறுப்புக்கு கொண்டு வர முடிச்சது. அப்போது இவங்க வந்து 33% இடஒதுக்கீடு வேணும், சட்ட சபையிலையும் சரி நாடாளுமன்றத்திலையும் சரி வேணும் அப்படின்னு நாம் அந்த சட்டத்தை நாம் வந்து வெற்றிகரமாக நிறைவேற்றணும்னா எவ்வளோ பெரிய மாற்றத்தை இந்த சமுதாயம் வந்து கொண்டு வர முடியும், நம்மளால் கொண்டு வர முடியும். இதுக்காக தான் நம்ம தொடர்ந்து குரல் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ அரசியல் கட்சிகள், எல்லா கட்சிகளுமே சரி, இப்போ அரசு வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம நாடாளுமன்றத்தில் அந்த சட்டத்தை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாருமே ஒரு விதத்தில் எதிர்க்க தான் செய்கிறாங்க. ஸோ யாருமே பெண்கள் அதிகாரத்துக்கு வர்றதை அவங்க வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அப்போ எதிர்க்கிற இந்த கட்சிகள் வந்து தனிப்பட்ட முறையில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எதிர்க்கலை, எங்களுக்கு வந்து பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு தான் எங்களோட கட்சியோட கொள்கை சொல்லுது. அப்படி இருக்கிறவங்க நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுக்க வேண்டியது தானே? நீங்கள் வந்து தேர்தலில் போட்டியிடுற கேண்டிடேட்ஸை நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறப்ப அதில் 33% பெண்களுக்கு கொடுக்க வேண்டியது தானே? இந்த கேள்விகளை நம்ம எழுப்ப வேண்டியதாக இருக்குது. அந்த தலைமை பண்பு அப்படிங்கிற விஷயம் பெண்களுக்கானது, அதை பெண்களால் நல்லா செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப வலியுறுத்தி அவங்கள தலைமைக்கு கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து, பாஸ் யாராக இருந்தாலும் சரி, யார் எனக்கு இன்க்ரிமெண்ட் போடுறாங்களோ அவங்க தான் மேம் பெஸ்ட்டு பாஸ். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ விஷயங்கள் வளர்ந்துருக்கு. இப்போ வாய்ப்பு கிடைக்குமோ நீங்கள் பெண்களுக்காக பேசுகிறீங்க, அதே மாதிரி ஒரு பெண் வாய்ப்பு கிடைக்கிறப்ப அவங்க ஊருக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான வேலை சொல்லப்படுற நெப்போலியன் கூட அவங்களோட ஒய்ஃப்க்கு வந்து ஒரு கடிதம் எழுதும்போது இருந்தாங்க, நீ இல்லாமல் நான் எதுவுமே கிடையாது அப்படின்னு. அந்த லெட்டர் யார் படிச்சு பார்த்தா கூட நம்ம யார் நெப்போலியன் சாரா சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படுவாங்க. பட் தட் இஸ் த ட்ரூத். இல்லை, 2 பேரும் ஈக்குவல் அப்படிங்கிறது வந்து அவங்க ஃபீல் பண்ணாதான் அது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஆனால் இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்சஸ் நிறைய இருக்கிறப்போ இதெல்லாம் நம்பலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் எடுத்து நிறைய பேருக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம், சீரியஸ். அதாவது வந்து எப்போவுமே ஒரு பொய் வந்து திரும்ப சொன்னால் வந்து அது வந்து உண்மையாயிடாது அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் இந்த விஷயமும். ஒரு விஷயம் வந்து திணிக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கும், பட் இது நடக்காது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து தெளிவாக பேசிட்டு இருக்கோம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அதாவது ஒரு முறையினே ஃபாலோ பண்ணப்பட்ட சில விஷயங்கள் இதுக்கு மேலே தோண்டி பார்க்க வேணாம், மரியாதையாக பேசிட்டு போயிடுவோம்ப்பா, ஒரு பெயிண்ட்
அடிச்சு பாலிஷ் போட்டு போயிடுவோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் உண்மைகள்லாம் பேசினா கொஞ்சம் ரஸ்டியாகவும் டார்க்காகவும் நிறைய விஷயங்கள் வெளில வரதான் செய்யும். பட் அதுக்கெல்லாம் பயப்பட்டா வந்து உண்மைகளை பேசவே முடியாது அப்படிங்கிற நோக்கத்தில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு மேம் கிட்ட நிறைய ஆன்சர்ஸ்லாம் போயிட்டு இருக்கோம்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம், தொடர்ந்து கீதா இளங்கோவன் மேம் கிட்ட தொடர்ந்து பேசலாம். சொசைட்டியில் வந்து பெருசாக ரிஃப்ளெக்ட் பண்ணப்படுற விஷயம் நீங்கள் சொன்னீங்க, அந்த சொசைட்டி மூலியமாக உருவாகிட்டு இருக்க மக்கள் தான் நம்மளாம் அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இந்த மீடியா டிவி அப்படிங்கிறதோட பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆட்ஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெவல்யூஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே தானே வந்திருக்கு இவ்வளோ காலத்தில். அதாவது ஆரம்ப காலத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா அந்த ஆட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு பைக் ஆட் இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது டூல்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா அது கண்டிப்பாக வந்து ஆண்கள் தான் இருப்பாங்க. அதில் அது வந்து ஏதாவது ஒரு சமையல் ஆட் இருந்தால், ஊறுகாய் ஆட்லாம் இருந்தால் கண்டிப்பாக அதில் பெண்கள் தான் இருப்பாங்க இல்லையா? ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இந்த யூனிசெக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை நிறையா வந்துருச்சு. இது வந்து அவங்களோட மார்க்கெட் பண்ணுறதுக்கான ஒரு உத்தியா என்னன்னு தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் தன்மை மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இப்போ பெண்களுக்காக ஆண்களுக்காக மட்டும் இல்லாமல் இது வந்து பெண்களுக்காக மட்டும் இல்லை, ஆண்களும் சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சமையல் ப்ராடக்ட்ஸ் ஆண்களும் வராங்க. அதே மாதிரி ஆண்களுக்குன்னு சொல்லப்பட்ட விஷயங்கள் பெண்களும் வராங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம்? இது ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை தரக்கூடிய மாற்றம் தான் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா அந்த வாஷிங் மிஷின்லாம் சொல்கிறாங்க, வாஷிங் மிஷின் ஆண்களும் வந்து வாஷ் பண்ணணும், துணிகள் துவைக்கணும் அப்படிங்கிறத என்கரேஜ் பண்ணுற ஒரு விஷயமா கொண்டு வர்றாங்க. இது நம்ம பாராட்டணும். ஏன்னா இது வந்து பெண்களுக்கான வேலையாக தான் காலங்காலமாக சொல்லப்பட்டது, பெண்கள் மேலே தான் அந்த சுமை திணிக்கப்பட்டது. அது மாதிரி இப்போ நீங்களும் செய்யுங்க, இது பெண்களுக்கான வேலை இல்லை, குடும்பத்துக்கான வேலை, நீங்களும் செய்யுங்க அப்படின்னு சொல்கிற விஷயம். இது கண்டிப்பாக வந்து நம்ம வரவேற்கணும். அதே சமயத்தில் ஆட்ஸில் எப்படி ஆகுது அப்படின்னா, சிலது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, பார்க்குறப்போ நீங்கள் பெண் உரிமையை பற்றி பேசுகிற ஆட் மாதிரி தெரியும். பட் உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இருக்கிற ஜெண்டர் ரோலை உறுதிப்படுத்துகிற மாதிரி ஆட் இருக்குது. அதை வந்து நம்ம ரொம்ப நுட்பமாக கவனித்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டியது நம்ம கடமையாக இருக்குது. காலங்காலமாக பெண்ணுக்கு நம்ம என்னென்ன சுமைகளை கொடுத்துட்ருக்குறோமோ அது இன்னும் உறுதிப்படுத்துது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்லேயே வந்து வருது, அம்மா கையால் துவைக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு வாஷிங் மிஷினுக்கு அட்வர்டைஸ்மெண்ட். ஏங்க ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஒரே மாதிரி தானே கை இருக்கு, அதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? அம்மா கையால சமைக்கிற மாதிரினா கூட பரவாயில்ல, ஏத்துக்கலாம். அதுவுமே திரும்ப ஒரு விதத்துல நீங்க வந்து என்ன உறுதிப்படுத்துறீங்கன்னா அம்மா தான் சமைக்கணும் காலமெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அப்பா சமைச்சா நல்லா இருக்காதுன்ற ஒரு பயம் தான். பாத்தீங்களா அவங்களுக்கே வருது இல்ல, அப்பா சமைச்சு நம்ம இன்னும் பழகல, அப்ப அப்பாவே சமைக்க விடணும். திரும்ப திரும்ப அம்மா கை மனம், அம்மா கை அதுவாவது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு வச்சுட்டா, அம்மா கையால துவைக்கிற மாதிரின்னா அப்பா துவைச்சாலும் அது அழுக்கு போகும் இல்லையா? யார் சோப்பு போட்டாலும் அழுக்கு போகும், யார் ப்ரெஷ் பண்ணாலும் அழுக்கு போகும். ஏன் அம்மா கையால் துவைக்கிற மாதிரின்னு சொல்கிறோம். அதுக்குள்ளே ஒரு என்ன ஒரு நுட்பமான அரசியல் இருக்குன்னா, காலங்காலமாக நீங்கள் தான் இந்த வேலையை செய்யணும், சமையலாகட்டும் இல்லை துணி துவைப்பதாகட்டும் நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு தான் இது வந்து சொல்லுது. ஸோ இது எல்லாம் நம்ம எதிர்க்கணும், இதை மாற்றணும். எப்படி யூனிசெக்ஸ் வாஷிங் மிஷினை வந்து நம்ம பாராட்டணுமோ அதே நேரத்தில் இது எல்லாம் வந்து மாற்ற வேண்டிய, அதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஆனால் வீட்டு வேலை அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். பட் சமையலுக்கும் பெண்களுக்கும் வந்து ஒரு ரொம்ப காலமாக என்னமோ அவங்க 2 பேர் லவ்வில் இருக்க மாதிரியே வந்து வெளில எல்லாருமே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஆண்கள் வந்து வெளில ஷெஃபாலாம் இருக்காங்க, பட் அதை வந்து ஒன்றும் பெருசாக தப்பாலாம் யாரும் பேசுறது இல்லை. இப்போ அதுக்கான படிப்புகள் இருக்குது, அதெல்லாம் போல்டாக தான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. பட் அதே ஆண்கள் வந்து வீட்டில் சமைக்கிறத அவங்களே ஒரு ஸ்டெப் மேலே போய் அது ஒரு விஷயமா இல்லை அப்படின்னு எடுத்துட்டா கூட சுற்றி இருக்கவங்களாம் வந்து உங்கள் வீட்டில் அவங்களா சமைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிண்டல் பண்ணுறதும் சரி. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப காலகாலமாக நடந்து தான் இருக்குது. ஸோ இதை வந்து மாற்ற முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தாலும் கூட, ஸோ இப்போ வந்து பெரியார் பற்றிலாம் பேசும்போது சொல்லுவாங்க, அது பெண்கள் வந்து அடுப்பை விட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பட் இப்படி சமையலுக்கும் பெண்களுக்கும் வந்து காலகாலமாக எப்படி இந்த தொடர்பு ஆரம்பிச்சது, இந்த தொடர்பு வந்து இன்னும் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற சொல்லுங்கள். சமையல்ங்கிறது வந்து ஒரு குடும்பத்துக்கான பணி, அது அப்படி தான் நம்ம பார்க்கணும். அந்த சமையல்ங்கிறது பெண்களுக்கான பணி அப்படின்னு நம்ம அப்படியே ஆக்கிட்டோம். இது எங்கே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, வேட்டை சமூகத்திலேருந்து பெண் வந்து ஒரு குழந்தை பேர் அப்போவோ இல்லை வந்து அவளுக்கு உடம்பு முடியாதப்போவோ வீட்டில் இருக்கிறப்ப ஆண் போய் இறை தேடிட்டு வரப்போ, அடுத்து நம்ம சமையல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறப்போ பெண் சமையலுக்கான வேலை, நீ வீட்டை கவனிச்சிக்கோ நான் வெளியில் கவனிச்சிக்கிறேன், அப்படி பாகுபாடாக இருந்திருக்கும். அந்த இது வந்து எப்போ உறுதிப்பட்டே வருது அப்படின்னா, வீட்டில் பெண்களுக்கு வந்து சமையல்ங்கிற ஒரு வேலையை கொடுத்துட்டா அவங்க வெளியில் வரமாட்டாங்க, நமக்கு வந்து ஒரு பெரிய போட்டியாக இருக்க மாட்டாங்க, ஸோ அதுவே அவங்க செய்யட்டும் அப்படின்னு நம்ம காலங்காலமாக உறுதிப்படுத்திட்டோம், அதுலேயே அவங்கள மூழ்கடிச்சிட்டோம். ஆனால் சமையல்ங்கிறது ஒரு பெரிய வேலை. சரி, ஆண்களுக்கு கூட வெளியில் வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட ஒரு 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகிடலாம், வீட்டுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கலாம். ஆனால் பெண்களுக்கு உயிரோடு இருக்கிற வரைக்கும் சமைச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? ஒரு நாளைக்கு 3 நேரமும் அவங்க சமைக்க வேண்டிய வேலை இருக்குது. ஒரு வருடத்திற்கு 365 நாளும் அவங்க சமைக்க வேண்டிய வேலை இருக்குது. அது வந்து மிகப்பெரிய ஒரு சுமை அவங்களுக்கு. இதிலிருந்து நம்ம வெளியே கொண்டு வரணும்னா சமையலை வந்து பொது பொறுப்பாக நம்ம ஆக்கணும்.
ஒரு குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து சமைக்கணும். காலையில் வந்து அப்பா சமைச்சாரு அப்படின்னா மதியம் அம்மா சமைச்சாங்கன்னா நைட் குழந்தைங்கள்லாம் சேர்த்து சமைக்கிற ஒரு கலாச்சாரத்தை நம்ம கொண்டு வரணும். இது பெண்ணுக்கான வேலை மாத்திரம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம திரும்ப திரும்ப செய்ய வேண்டியதாக இருக்குது. சமையலை வந்து சரிபாதியாக பிரிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ பெண்கள் வந்து நம்ம தலைமை பண்பை பற்றி பேசணும், ஏன் வர்றதில்லை அப்படின்னு. முக்கியமான காரணம் வந்து அவங்க சமையலில் அந்த வேலையில் நம்ம முடக்கி போட்டுடுறோம். எல்லாத்துக்கும் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வேலைக்கு போய் செய்யணும் அப்படின்னா எப்படி உங்களோட முழு ஆற்றல் வெளிப்படும்? ஒரு ஆண் காலையில் எந்திரிக்கிறாரு, அவருக்கான வேலைகள்லாம் செஞ்சுக்கிறாரு, பேப்பர் படிக்கிறாரு, வேலைக்கு போகிறாரு, அவ்வளோதான். ஒரு பெண் காலையில் எந்திரிக்கிறாங்க, அவங்களுக்கான வேலைகள் செஞ்சுக்கிறாங்க, அதோட சமையலும் செய்கிறாங்க, அப்புறம் வெளியிலையும் போய் வேலை பார்க்குறாங்க. திரும்ப வேலை முடிச்சுட்டு சாயந்தரம் வர்றப்ப ஆணுக்கான வேலைகள்ங்கிறது எதுவுமே இல்லை. வீட்டில் ரிலாக்ஸாக இருக்கிறாரு, முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுவார், அவ்வளோதான். ஆனால் பெண்ணுக்கு நைட்டு வந்து சமைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஆயிடுது. இதை கண்டிப்பாக மாற்றணும். இதுக்கு தான் வந்து பெரியார் வந்து கம்யூனிட்டி கிச்சனுங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தார், சமுதாய சமையலறை அப்படின்ட்டு. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு 50 வீடு இருக்குன்னா எல்லா வீட்லேயும் எதுக்கு நம்ம கிச்சன் வைக்கணும்? காமனாக ஒரு கிச்சன் எல்லா வீட்டில் இருக்கிறவங்களும் அங்கே போய் காலையில் சாப்பிட வேண்டியது, வேலைக்கு போக வேண்டியது, மதியம் லஞ்ச் எடுத்துகிட்டு போயிடலாம், திரும்ப நைட் வந்து அங்கே போய் சாப்பிட வேண்டியது அப்படின்னு இருந்தால் எவ்வளோ ஆற்றல் வந்து மிச்சப்படும், எவ்வளோ நேரம் கிடைக்கும். பெண்கள் அந்த சமையல்லேருந்து நீங்கள் விடுவிச்சிட்டிங்கன்னா யோசிச்சு பாருங்கள், அவங்க வந்து இந்த குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை, வெளியில் வேலைக்கு போய் நிறையா வந்து பங்களிப்பு செய்வாங்க, சமுதாய பங்களிப்பும் நிறையா செய்வாங்க. ஒட்டுமொத்த ஒரு சமுதாய வளர்ச்சியை நோக்கியே போகும் இல்லையா? அதிலிருந்து அவங்கள வந்து செய்ய விடாமல் முடக்கி போடுறது இந்த சமையல் தானே. ஸோ அதுக்கான மாற்றம் வந்து நம்ம கண்டுபிடிச்சே ஆக வேண்டியதாக இருக்குது. ஆண்களை சமையலுக்கு பழக்கணும். அது வந்து கண்டிப்பாக செஞ்சே ஆக வேண்டிய வேலை. ஒரு நீண்ட கால தீர்வு அப்படின்னா ஒரு சமுதாய சமையல் கூடத்தை நம்ம கண்டிப்பாக கொண்டு வரணும். பெரியார் வந்து இவ்வளோ ஒரு யோசித்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே இதை கொண்டு வந்தார். சமுதாய சமையல் கூடம் அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு வரணுங்கிறத அதை நம்ம இது வரைக்கும் நம்ம ஒரு சோதனை முயற்சியாக கூட நம்ம செய்து பார்க்கல அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். நைஸ். அது மட்டும் இல்லாமல் எல்லா கைண்ட் ஆஃப் ஃபுட்டும் கிடைக்கும்னு நினச்சாலே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் மேம். அண்ட் இன்னொன்று, இந்த குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது லைஃபோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி ஆயிடுது. அங்கே அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைஃப் கான்சன்ட்ரேஷன் போயிட வேண்டியிருக்கு. இப்போ நம்ம இது வரைக்கும் பேசினது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையிலேருந்து வளர்ந்து ஒரு பெண்ணுக்கு ஏற்படுற அந்த அடிமைத்தனம், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மறுக்கப்படுற உரிமைகள், அப்புறம் வேலை செய்கிற இடத்த பற்றி நீங்கள் நிறைய பேசுனீங்க, பதவி பற்றியும் பேசுனீங்க. ஆனால் அந்த குழந்தை வளர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்போ ஒரு பையனோ பொண்ணோ சாதிச்சா வந்து அவங்க அப்பா வந்து என் பையன் பொண்ணுன்னு சொல்லிட்டு மாறு தட்டிக்கிறாரு. பட் ஆனால் ஏதோ ஒரு அந்த குழந்தை தப்பு பண்ணிருச்சு அப்படின்னா பொதுவாக வந்து சொல்கிற அந்த டேர்மே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு, அதாவது அம்மா பெண்களை வந்து சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து பெண்களுக்கு தான் அந்த குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்படுறது, எழுதப்படாத ஒரு விதியாக இந்த சமுதாயத்தில் இருக்குது. அதோட வெளிப்பாடு தான் நீங்கள் சொல்கிற இந்த விஷயங்கள் எல்லாம். குழந்தை அப்படிங்கிறது, குழந்தை வளர்ப்பு, குழந்தை பேரு அப்படிங்கிறது, அதாவது நீங்கள் அப்படி பார்த்துக்கணும். ஒரு ஆணால் குழந்தை பெற முடியாது, ரைட், அது இயற்கை. ஒரு பெண் தான் குழந்தை பெறுறாங்க. குழந்தை பெற்று முடிச்ச உடனே அதை வளர்க்கறது 2 பேரோட கடமை இல்லையா? ஒரு பெற்றோரோட கூட்டு பொறுப்பு குழந்தையை வளர்க்கறதுங்க. அது ஏன் அம்மாவுக்கு மாத்திரம் அந்த பொறுப்பை நம்ம சுமத்துறோம்? அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனாச்சு அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு உழைக்க போகுது, சமுதாயத்துக்கு உழைக்க போகுது. அப்போது அது ஒட்டுமொத்த குடும்பத்தோட பொறுப்பு, இந்த சமுதாயத்தோட பங்களிப்பும் அதில் இருக்குது. குழந்தையை வளர்க்குறதுல குடும்பமும் சமுதாயமும் பங்களிக்கணும். ஆனால் காலங்காலமாக அது பெண்ணுக்கான ஒரு கடமையாக தான் நம்ம வந்து வற்புறுத்திட்டு வரோம். இதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்கி போகிற வரைக்கும் ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ பெண்ணோட கெரியரே தடைப்படுது. அந்த தலைமை பண்புக்கு ஏன் அவங்களால வர முடியலன்னா, லீன் இன் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் வெளிவந்தது. ஃபேஸ்புக்கோட சிஇஓ வந்து ஷெரில் எழுதினாங்க. அதுக்கு எதிராக வந்து லீன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒரு பெண்மணி எழுதியிருக்காங்க. அது வந்திருக்கு. அதில் அவங்க சொல்கிற முக்கியமான விஷயம், இந்த கெரியர் பெண்களுக்கு அவங்க வந்து டெசிஷன் மேக்கிங் பவர்லேயோ இல்லை ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தோட மிக உயர்ந்த பதவிக்கோ வர முடியாததுக்கு முக்கியமான காரணம் அவங்க கெரியரில் எடுக்கிற பிரேக் தான். 10 வருஷம் முக்கியமாக அது குழந்தை வளர்ப்புக்காக தான் எடுக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை வளர்ப்புங்கிறத ஒரு கூட்டு பொறுப்பு ஆக்குனீங்கன்னா பெண்கள் நிச்சயமாக தலைமை இடத்துக்கு போவாங்க. தனியார் நிறுவனங்களில் அவங்களால போக முடியும், நிறைய சாதிக்க முடியும். இப்போ இந்த குழந்தை வளர்ப்பை வந்து ஒரு கூட்டு பொறுப்பு ஆக்க வேண்டிய கடமை வந்து நமக்கு இருக்குது. என்னங்க, ஒரு குழந்தை பிறந்து ஒரு வருஷம் வரைக்கும் பெண் ஓகே பார்த்துக்கிறாங்க, தாய் பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து சமைக்கிற வந்து உணவு ஊட்டுறதாகட்டும் இல்லை டயப்பர் மாற்றுறதாகட்டும் நிச்சயமாக அப்பாவால் செய்ய முடியும். அது ஏன் நம்ம செய்யாமல் தடுக்கிறோம்? இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இப்போ வர புதிய தலைமுறை ஆண்கள் வந்து குழந்தைகள் மேலே நிறைய பாசமாக இருக்காங்க, அவங்களுக்கு டயப்பர் மாற்றுறாங்க, அவங்கள நல்லா பார்த்துக்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. அப்போது இது எப்படி நான் பார்க்குறேன்னா, இன்னும் எமோஷ்னலாக தான் அவங்க இருக்காங்க. தன்னோட குழந்தை, குறிப்பாக வந்து மகள்கள் இருக்கிற அப்பாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க நிறைய நீங்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் பார்க்கலாம். என்னோட ஆமாம்
போடுவாங்க, என் பொண்ணுக்கு நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னும் அவங்க அந்த பொறுப்பு உணரலை, எமோஷ்னலாக தான் இருக்காங்க. தன்னோட பையன் அப்படிங்கிற எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டாக இருக்காங்க. அந்த குழந்தை வளர்ப்புக்கான பொறுப்பை எப்போ இவங்க முழுசாக கையில் எடுத்துக்கிறாங்களோ அப்போ தான் பெண்ணுக்கான அந்த பேர்டன் குறையும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து மெட்டர்னிட்டி லீவ் அப்படின்னு பெண்ணுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பெட்டர்னிட்டி லீவ் அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கும் கொடுத்தாங்க, அந்த சமயத்தில் வந்து ஹெல்ப் பண்ணோன்னு கவர்மெண்ட்டில். இப்போ சைல்ட் கேர் லீவ் வந்திருக்கு. இது பெண்களுக்கு மாத்திரம்தான் நம்ம கொடுக்குறோம். இது ஆண்களுக்கு ஏன் நம்ம கொடுக்கக்கூடாது? சைல்டு கேர் வந்து 2க்குமானது அப்படின்னா அரசு வந்து அப்போது சைல்டு கேர் லீவு பெண்களுக்கு மாத்திரம் கொடுக்கறதுனால பெண்கள் மாத்திரம் அதை செய்யணும் அப்படின்னு நம்ம மறைமுகமாக வற்புறுத்துறோமா? இந்த கேள்விகளை நம்ம எழுப்ப வேண்டியதாக இருக்குது. ஆண்களுக்கும் கொடுத்தீங்கன்னா அவங்களும் குழந்தைங்கள லீவ் போட்டு பார்த்துக்கலாம் இல்லையா? அப்போ அதையும் நம்ம இன்சிஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரியான மாற்றங்களை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. பொதுவாக இதை பற்றின அவேர்னஸ் வந்து பெண்கள்கிட்டே இல்லாதனாலவோ என்னவோ அவங்களே வந்து மென்னை வந்து பெண்களை ஈக்குவலாக ட்ரீட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இது நீங்களா பண்ணுறீங்க, ஐயோ வேணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து முதல்ல பெண்களுக்கான விழிப்புணர்வு வந்து அவங்க கொடுக்கப்படணும் அப்படி தான் நினைக்கிறேன். கரெக்ட். ஆனால் கொஞ்ச நாள் பழகிட்டாங்க அப்படிங்கன்னா வந்து உடனே எல்லாம் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாங்க. கரெக்டான பாயிண்ட்ஸ்லாம் சொல்லி பேசினா அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. பட் அதுக்கான டைம் தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய கருத்துக்கள்லாம் வந்து ஈக்குவாலிட்டி டே பற்றி பேசிட்டு இருக்கோம். மிஸ்டேக்ல இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்ல வந்துட்டேன். ஆனந்தி அப்படி சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு தனி கோவம் வந்துருச்சு அப்படி? அப்படி இல்லை, நீ வந்து ஒருவேளை நிறைய பார்த்த விஷயங்கள் பற்றியே பேசிட்டு இருக்கியா? அது இல்லைடா, நம்ம எது வேணும் அப்படிங்கிற பற்றி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். பட் இன்ஃபேக்ட் நான் வந்து கொஞ்சம் தெளிவுபடுத்தியே ஆகணும். இன்னைக்கு நான் இதில் இருக்க கொஸ்டின் மட்டும் இல்லை, நம்ம ரியல் லைஃப்ல நிறைய விஷயங்கள் உண்மையாக பார்க்குறோம் இல்லையா? அதே சம்மந்தப்பட்டு தான் மேம் கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு. அது மட்டும் இல்லாமல் அவங்களும் வந்து அப்படியே அந்த சாயில்ல இறங்கி பல பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ கீதா இளங்கோ மேம் கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்கு, தொடர்ந்து பேசலாம். பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் வந்து ஆண்கள் மட்டும் ஏற்படுத்தலாம், ஆண்களையும் வந்து நிறைய விதத்தில் வந்து அது மாதிரி உருவாக்கி தள்ளி வச்சிருக்காங்க. அவங்க மைண்ட்லையும் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சிஸ்டம் மாதிரி போயிட்டு இருக்கு, அது ஒரு ரிஜிட் சிஸ்டமாக மாறி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? சீரியஸ். அண்ட் இன்னொரு பக்கம் இந்த டாப்பிக்கை பற்றி பேசினாலே இன்னும் நிறைய பெண்களும் ஆண்கள்கிட்ட வந்து ஓப்பனாக பேச மாட்டாங்க. ஏன்னா ஆண்களும் வந்து இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து நிலவிட்டு தான் இருக்குது. எது அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ கூட வந்து வட மாநிலங்களில் வந்து கருத்தடை அப்படிங்கிறத பற்றி பேசும்போது பெண்களை டார்கெட் பண்ணி தான் வந்து இதை பற்றி வந்து அந்த விழிப்புணர்வு கூட பெண்களுக்கு தான் கொடுக்கப்படுது. நீங்கள் பண்ணிக்கிட்டால் நல்லது, நீங்கள் பண்ணுறது வந்து சிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் அது வந்து அவங்களோட ஹெல்த்துக்கே ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தினாலும் கூட அவங்க பண்ணுறது தான் பெட்டர். பிகாஸ் ஆண்களுக்கு பண்ண வந்து ஆண்மை குறைவு மாதிரி ஆகிடும், வந்து ஆண்மையவே வந்து கொஞ்சம் ஏதோ தாழ்த்துற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பெண்களோட உடம்புக்கே ஏதாவது பாதிப்பு வந்தால் கூட இது பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண் 2 பேருக்குமே பண்ணலாம். அதில் ஒரு மருத்துவர் சொன்ன விஷயம் வந்து பெண்களை விட ஆண்களுக்கு பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறாங்க. அப்படி இருந்தால் கூட ஆண்கள் அதை பண்ணிக்க முன்வரதில்லை. இது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அரசும் வந்து இன்சிஸ்ட் பண்ணுது. ஆக்சுவலாக வேசக்டமி மாதிரியான இது வந்து குடும்ப கட்டுப்பாட்டு முகாம் நடக்குது அப்படின்னு சொல்லி அங்கங்கே நம்ம போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது. ஆனாலும் ஆண்கள் முன்வரதில்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்மைங்கிற கற்பிதம், ஆண்மைனா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதெல்லாம் பண்ணிக்க வேண்டியது இல்லை, இதெல்லாம் பெண்களுக்கானது, பெண்கள் தான் இதெல்லாம் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கற்பிதம். இன்னொன்று தவறான கருத்துக்கள், இதை வந்து நான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா என்னோட உடல் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமோ, ஆண்மை குறைபாடு ஏற்படுமோ அப்படிங்கிற தவறாத கற்பிதங்கள், இது எல்லாம் தான் மொத்த காரணம்னு சொல்லலாம். அரசே வந்து வேசக்டமிக்கு இதெல்லாம் பண்ணாலுமே போதுமான அளவு இன்னும் பப்ளிசிட்டி கொடுக்கணும் அப்படின்னு தோணுது. இந்த மாதிரி வந்து மனநிலை மாற்றத்திற்கான வேலைகளையும் நம்ம செய்யணும். வெறுமனே வந்து முகாம் நடத்துறதோட நம்ம கடமை வந்து முடிஞ்சு போயிட்டுறதில்ல. இதுக்கு ஏன் வர்றதில்லை அப்படின்னு நம்ம கண்டறிஞ்சு ஆண்கள் முன்வர செய்வதற்கான அந்த மனநிலை மாற்றத்துக்கான வேலைகளையும் நம்ம செய்யணும். பெண்களுக்கு மாத்திரம் அப்படிங்கிறது திணிக்கப்படுறது மிகப்பெரிய வன்முறை. ஏன்னா பெண்கள் உடல் வந்து அவங்களோட அனுமதி இல்லாமல் நிறைய வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுது. எப்படி அப்படின்னா இந்த மாதிரி தான் குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு நம்ம யோசிச்சாவே பெண்ணுடலை தானே யோசிக்கிறோம். பெண்கள் தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதையும் கொஞ்சம் தாண்டி யோசிச்சாதான் ஆண்களும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வருதே ஒழிய குடும்ப கட்டுப்பாடுனாவே பெண்ணுடல் தான் யோசிக்கிறாங்க. ப்ரெக்னன்சி அவங்க வந்து முடிஞ்சதுக்கப்புறம், டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷனையும் பெண்கள் பண்ணிக்கிறாங்க. 2 குழந்தைங்க இருக்கா, சரின்னு பண்ணிக்கிறாங்க. இது ஏன் அப்படின்னா தீபா தன்ராஜன் சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர், அவங்க வந்து நத்திங் லைக் அ வார் அப்படின்னு சொல்லி, சம்திங் லைக் அ வார் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தாங்க. அதில் வந்து அவங்க ரொம்ப வந்து அழுத்தமாக பதிவு பண்ண ஒரு விஷயம் வந்து பெண்ணுடல் அவளோட ஒப்புதல் இல்லாமல் எப்படியெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் லேப்ராஸ்கோப்பி நம்ம சொல்கிறோம், ஒரு 5 மினிட்ஸில் அதை சர்ஜரி முடிச்சிடலான்னு. ஆனால் அது முடித்ததுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு ஏற்படுற சைடு எஃபெக்ட்ஸ், நிறைய பேர் எனக்கு பலமே இல்லை அதனால் அது செஞ்சு முடித்தோடனே ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கணக்கிலேயே நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அதை செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஒப்புதல் இருக்கான்னு நம்ம கேட்குறது இல்லை. இதை நீ செஞ்சு ஆகணும் அப்படின்னு குடும்பமும் சரி அரசும் சரி ஒரு வன்முறையை பெண்ணுடல் மேலே திணிக்குது.
இதை மாற்றணும். முதல்ல அந்த பெண்களுக்கு அதை பற்றின அறிவை கொடுக்கணும். உண்மையான ஒப்புதல் இருக்கான்னு கேட்கணும். ஆண்கள் வந்து இதுக்கு சரிசமமாக பொறுப்பேற்கிற மாதிரி நம்ம செய்யணும். இது அதுதான் அந்த படம் வலியுறுத்துது. அதில் வந்து பெண்ணுடல் வந்து எப்படி அவளோட அனுமதி இல்லாமல் இந்த மாதிரி வந்து மருத்துவ சிகிச்சை, குடும்ப கட்டுப்பாடு, அப்புறம் குடும்ப கட்டுப்பாடுக்கான அடுத்த புதிய சோதனை முயற்சிகளுக்கு அவளோட உடல் அவளோட அனுமதி இல்லாமல் பயன்படுத்தப்படுதுங்கிறத ரொம்ப அழுத்தமாக அதை பார்த்தாவே நமக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு டாக்டர் அதில் பேசுவார், பெண்ணுக்கான அந்த லேப்ராஸ்கோபி அறுவை சிகிச்சையை நான் எவ்வளோ குறைந்த நேரத்தில் செய்கிறேன் அப்படிங்கிறத அவர் ரொம்ப பெருமிதமாக சொல்வார். அதில் அவர் சொல்கிறது கேசஸ்ன்னு தான் சொல்லுவார். அப்போ பெண் உடலை வந்து நம்ம கேசஸாக தான் பார்க்குறோமா? ஒரு மணி நேரத்தில் நான் 50 கேஸ் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ நமக்கு வந்து அது பகீருங்குது. எப்படி வந்து இவ்வளோ வந்து அதை மனிதத்தன்மை இல்லாமல் பண்ணுறீங்க அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது. இதில் நிறைய நம்ம ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று மார்க்கெட் ஃபோர்ஸஸ், யார் இதை டிசைட் பண்ணுறது? பெண்ணுடலுக்கு வந்து இந்த மாதிரி இந்த அறுவை சிகிச்சை தேவை அப்படின்னு சொல்லி யார் டிசைட் பண்ணுறது? எதுக்காக அதை வந்து பாலிசி மேக்கர்ஸ் கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இதுக்கு பின்புலம் என்ன? அரசு மாத்திரம் இல்லை, அது நமக்கு சமுதாயத்தோட எல்லாத்தோட கூட்டு பொறுப்பும் அதில் இருக்குது. இதுக்கூட பின்புலம் என்னன்னு கேட்டு நம்ம இதை மாற்ற வேண்டிய மிகப்பெரிய ஒரு வேலையை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சை செய்த பெண்கள் எல்லாம் இறக்குறாங்க அப்படின்னா அப்போது அவங்க வாழ்வையே பணையம் வைக்கிறாங்க அதில். அப்போ அந்த அறுவை சிகிச்சை வந்து முறையாக செய்யப்பட்டதா, அதில் சுகாதாரமான இது முறையில் தான் அதெல்லாம் செஞ்சாங்களா? இன்னொன்று, அந்த அறுவை சிகிச்சையினால் இந்த மாதிரி இறப்பு ஏற்படுதுன்னா என்ன பிரச்சனைங்க, எப்படி வந்து நடந்தது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம தீர விசாரித்து நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. ஓகே, இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா வந்து இன்றைக்கி டிவியில் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னா இது மூலியமாக நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்குன்ற நம்பிக்கை தான். ஸோ வந்து கேட்க போகிற கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக நான் கருதுறேன் மேம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பெண்களை திட்டி பாட்டு பாடுறது அப்படிங்கிறத பற்றி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க இப்போது. ஸோ இதுக்கு ஜென்ரல் ஈக்குவாலிட்டி அப்படின்னா வந்து ஆண்களை திட்டி பெண்கள் பாட்டு பாடினா ஓகே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாலும் தப்பு இல்லையா மேம்? இது முற்றிலுமாக வந்து தடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முடிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட என்ன கேட்க வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய கல்ச்சர்ஸ்லாம் வந்து இங்கே ஃபியூஷன் மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள்லாம் சொல்ல முடியாது, எல்லாருமே தப்பும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்மளோட கல்ச்சரில் சில விஷயங்கள்லாம் நம்ம நம்பி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னா அதில் சிலதெல்லாம் நம்ம அறம் அப்படிங்கிற விஷயத்தில் நம்புறோம், அது வந்து சரியான விஷயன்றதுனால ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. ஸோ என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ரொம்ப மாடர்னிட்டி வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபேமிலி செட்டப் கல்ச்சரே நம்மளே வந்து பாதிச்சுட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஜெண்டர் இன்இக்வாலிட்டிக்கு கொண்டு வருது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி சினிமாவில் பாட்டெலாம் வரது மூலிமா ஏற்படக்கூடிய டிஸ்கிரிமினேஷன் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துன்னு சொல்லுங்கள். இந்த சினிமாவில் பாடல்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அது வன்மம் நிறைந்ததாக இருக்குது. இந்த நீங்கள் சொன்ன பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிடா அவளை குத்துடா அவளை அப்படின்லாம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பெண்ணை வந்து ஒரு ஆண் நேசிக்கிறான், சரி அவள் விட்டுட்டு போயிட்டா, ஏதோ ஒரு காரணத்தினால அவள் போயிட்டா அப்படின்னு இவங்க பாடுறான். அப்படின்னா உண்மையான நேசம் அப்படிங்கிறது என்ன? நீங்கள் ஒரு ஜீவனை நேசிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்கல, இல்லை வேறொரு விதத்தில் அவங்களுக்கு வேறு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கும் சப்போர்ட் பண்ணுறது தானே உண்மையான நேசமாக இருக்க முடியும். இல்லை அப்படின்னா நான் எனக்கு தான் வேணும், நான் சொல்கிறபடி தான் அவள் இருக்கணும், நான் சொல்கிறபடி தான் நடக்கணும், நான் எனக்கான விஷயங்களை தான் அவள் செய்யணும் அப்படின்னா அது வன்முறை இல்லையா? இப்போ இந்த பாட்டுகள்லாம் வன்மம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி பாட்டுகளை கேட்டு வளர்கிற குழந்தைங்க எப்படி இருப்பாங்க? ஆசிட் வீச்செல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. அப்போ எனக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னா என்ன, நீ ஒதுக்கிட்டு போனேன்னா நீ இருக்கக்கூடாது, அப்போ கொலை, ஆசிட் வீச்சு, இந்த மாதிரியான இதெல்லாம் வருது. இந்த அடுத்த தலைமுறைக்கு அந்த மாதிரி தவறான ஒரு வழிகாட்டில் தான் இந்த பாடல்கள்லாம் கொடுக்கும். எப்படி இதெல்லாம் எடுக்கிறாங்கன்னு தெரியல. அவங்க இயக்குநர்களுக்கு வந்து அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லை. இதை எதுக்காக நம்ம காட்டணும்? இதை காட்டினா வந்து எவ்வளோ தூரம் அந்த இளம் மனசு இல்லை இளைஞர்களோட மனது வந்து சீரழியும் அப்படிங்கிறே அவங்க யோசிக்கிறது இல்லை. இன்னொன்று, பெண்களோட உரிமைகளை பற்றியே யோசிக்கிறது இல்லையே. ஆணை விடுங்க, பெண்ணோட உரிமையை பற்றியே யோசிக்கிறது இல்லை. ஒரு பெண்ணுக்கு தன்னோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற முழு உரிமை இருக்குது. சரி, உன்னை பிடிச்சிருக்கு, நான் ஒரு கட்டத்தில் சொன்னேன், இன்னொரு கட்டத்தில் உன்னை பிடிக்கலன்னு சொன்னேன் அப்படின்னா எனக்கு போகிறதுக்கான முழு உரிமையும் எனக்கு இருக்குது. அதை நீங்கள் மதிக்கணும் இல்லையா? அப்படி இல்லாமல் இது வந்து கண்டிப்பாக என்னோட உரிமை, நீ வந்து என்னோட சொத்து அப்படின்னு சொல்கிற அந்த மனநிலை தானே இதில் வன்மமாக வெளிப்படுது. ஆண்களுக்கும் அந்த உரிமை இல்லைன்னு சொன்னா யாருமே காதலிக்க யாருக்குமே இல்லை. இல்லை அப்படி நான் சொல்ல வரல. அடிப்படை புரிதல் இருந்தால் நேசம் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. அப்படிங்கிறப்போ சரி இல்லை அப்படின்னா நீங்கள் அதை விட்டுட்டு போகிறது தான் நல்லது இல்லையா? ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அதுதானே சரியான தீர்வாக இருக்க முடியும். கட்டாயப்படுத்தி யாரையும் உங்கள் கூட வச்சுக்க முடியாதுல்ல. அப்படிங்கிறப்போ அதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான இது வன்மம் தான் இதில் திணிக்குது. அது கண்டிப்பாக அதை மாற்றப்படும். குடும்பம் அமைப்பை பற்றி கேட்டீங்க. குடும்பத்தில் அந்த அமைப்பு வந்து பெண்களுக்கு
சாதகமாக இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்ப வேண்டியதாக இருக்குது. அதில் நிறைய ஜனநாயகத்தன்மையை இழந்துட்டு வருது, கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு வருது. அப்போ இது பெண்களுக்கு ஒரு சுமையாக தான் மாறிட்டு இருக்குது. சமையல் சரி, குழந்தை வளர்ப்பு, வீட்டு வேலைகள், இது எல்லாத்துலேயும் என்னைக்கு வந்து ஆணுக்கும் சம பங்கு இருக்குன்னு நம்ம உறுதி செய்கிறோமோ அன்னைக்கு தான் பெண்களுக்கு வந்து அது சப்போர்ட்டிவ் அமைப்பாக இருக்கும். இல்லாட்டி வன்முறைக்கான அமைப்பாக தான் இருக்குது. நீங்கள் குடும்பத்தை வந்து க்ளோரிஃபை பண்ணி சொல்கிறீங்க, ஆனால் குடும்பத்தில் நிகழ்கிற வன்முறை தானே இன்றைக்கி அதிகமாக இருக்குது. டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்குது. அப்போது குடும்பத்தில் இருக்கிற அந்த மேரிட்டல் ரேப்புங்கிற விஷயத்துங்களே நம்ம சேர்ந்து பேசி ஆக வேண்டியது இருக்குது. ஒரு குடும்பங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு பெண்ணை எவ்வளோ தூரம் ஒடுக்குறோம், பெண்ணை எவ்வளோ தூரம் வந்து அவளோட உரிமைகளை பறிக்கிறோம், அவளை வந்து இயங்க விடாமல் செய்கிறோம், உயிரையே பறிக்கிறோம். அப்படிங்கிறப்போ அந்த அமைப்பு எவ்வளோ தூரம் வந்து சீர்கெட்டு போயிருக்கு. இப்போ அதை எதுக்கு நம்ம தூக்கி பிடிக்கணும்? சரி, நீங்கள் தூக்கி பிடிங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த ஜனநாயக ரீதியாக அதை மாற்றுங்க. இல்லாட்டி அது வரைக்கும் அந்த அமைப்பில் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பெண்ணுக்கு எதிராக ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னா அந்த அமைப்பை வந்து நம்ம மாற்ற வேண்டிய தேவை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்குது. எதனால் அதில் வயலன்ஸ் இருக்குது, எதனால் வந்து அதில் வந்து பெண்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுது, எதனால் அதில் ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது, ஆண்களோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, இதுக்கு எல்லாம் வந்து நம்ம விடை காண வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி இருந்தால் தான் பெண்களோட முன்னேற்றம் அப்படிங்கிறது சாத்தியம். அப்படி இல்லாத வரைக்கும் நம்ம வெறுமனே அந்த புண்ணு எங்கே இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்காமல் வெறுமனே மருந்து தடவுற ஒரு கதையாக தான் இருக்கும். இன்னும் புறையோடி போயிருக்காது. அதை வேரோடு நம்ம எடுத்தாதான் அடுத்த வளர்ச்சி அப்படிங்கிறது சாத்தியம். ஓகே, இன்றைக்கி நம்ம அந்த விஷயத்தை பற்றி பேசுறது அப்படிங்கிறத ஒரு தீப்பந்தத்தை எடுத்துட்டோம். எல்லாத்தையும் வந்து கொளுத்துறதுக்கு இல்லை, அந்த லைட் வச்சு இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத காட்டுற மாதிரி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்றைக்கி நினச்சிக்கலாம். இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நீங்கள் உங்களோட பதிலை சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து எல்லாரையும் வந்து இந்த முடிவு வந்து கரெக்டு தப்பு அப்படிங்கிறத வந்து மனசில் அவங்க நம்புறாங்களோ இல்லையோ நிறைய விஷயங்களை புதுசாக யோசிக்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் மேம். அதான் நம்மளோட ஷோட வெற்றி, இந்த டாப்பிக்கோட வெற்றி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? நிஜமாவே, அதாவது இது வந்து ஆண்களுக்கு எதிரான ஷோ கிடையாது. பட் ரெண்டு பேருக்கும் இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு பற்றி அதிகமாக பேசியிருக்கோம். லைக் விமென்ஸ் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற பேஸில் வந்து நம்ம ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி தான் நம்ம அதிகமாக பேசியிருக்கோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம பொறுமையாக டீட்டெயிலாக சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. ஒரே ஒரு விஷயம் நான் சொல்ல ஆசைப்பட்றேன். நீங்கள் ஆண்களுக்கு எதிரானது கிடையாதுன்னு சொன்னீங்களே, எப்பவுமே நம்ம இன்சிஸ்ட் பண்ணுற விஷயம் அப்படி தான். பெண் சமத்துவம் அப்படின்னா அது நிச்சயமாக ஆணுக்கு எதிரானது கிடையாது. ஆண்கள் இல்லாமல் பெண்கள் எங்கே தனியாக ஒன்றும் வாழ போகிறதில்ல, சுவாரஸ்யமாகவும் இருக்காது. அதனால ஆண்கள் வந்து சக தோழர்களாக பயணிக்கிற ஒரு உலகம் தான் ரொம்ப ரொம்ப அற்புதமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். அப்போ ஆண்களுக்கு சில விஷயத்தை நீங்கள் காலங்காலமாக வந்து மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்க ஆண்களுக்குன்னு சொன்னீங்களா, அதை நம்ம கோடிட்டு காட்டுறது தான் இந்த சமத்துவத்தை பேசுவதற்கான நோக்கமாக இருக்கும். நிச்சயமா மேம். அதுக்காக நம்ம இன்னைக்கு முழு விஷயத்தையும் பேசிட்டோம்னு சொல்ல முடியாது. இதுக்காக இன்னொரு நாள் வரும், இன்னொரு வாய்ப்பு வரும். அப்போ நாங்கள் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் உங்ககிட்ட கேட்கறதுக்கு ஆவலாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம் டுடே. தேங்க்யூ ஸோ மச். என்ன வெப்சைட் எடுத்துருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு வந்து www.makers.com. என்ன makers.com? எல்லாமே makers.com. வாட் கைண்ட் ஆஃப்? ஓகே, இது என்ன சொல்கிறேன், அதாவது விமனை பற்றின வெப்சைட் தான் இது. பிகாஸ் நம்ம இன்னைக்கு வந்து விமென்ஸ் ஈக்குவாலிட்டி பற்றி தான் பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறனால அந்த மாதிரி மேக்கர்ஸ், அதே தி மேக்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ விமென் இன் காமெடி, women in Hollywood, women in space, women in war, women in business, women in politics அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களும் இந்த வெப்சைட்ல இருக்கு. ஆலினால்னு சொல்லிட்டு போயிருங்க. ஆமா, அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ்லாம் இருக்கு. ஸோ விமனுக்கான ப்ராப்ளம்ஸ் பற்றி இருக்கும், ஆனால் அது அவங்க ஓவர் பண்ணுறது ஸ்டைல் பற்றி இருக்கும். ஸோ அவங்கள பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பர்சன் நல்லா இருக்கும்னு பார்த்துக்கோயேன். ஓகே, இந்த எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் வெளிக்கொண்டு இருக்கு அப்படிங்கிறனால நான் இதை வந்து அமெரிக்க பாடிக்கு பியான்சேக்காக டெடிகேட் பண்ணுறேன். ஏன் திடீர்னு பியான்சேக்காக டெடிகேட் பண்ணுறேன்? இந்தியாவில் யாருமே இல்லையான்னு கேட்குறீங்களா? அஃப்கோர்ஸ் பக்கத்துலேயே கூட பெண்மணிகள்லாம் இருக்காங்க. நீ ஏன் அவங்க இருக்க பியான்சே எப்படி அவங்க ஷோ பார்க்க மாட்டேங்க? தைரியமாக பேசுகிறேன். சரி சரி, ஆனால் இது ஒரு நல்ல வெப்சைட் சொன்னீங்க. நான் தேவையில்லாம டைவர்ட் ஆகிட்டேன். என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம்னு சொன்னீங்க? அதான் நான் சொன்னேன், விமனை பற்றின எல்லாமே இருக்குது. ஸோ அவங்களோட ஹார்ட்ஷிப்ஸ்லாம் இருக்கலாம், இல்லை வந்து அவங்க நிஜமாக வந்து எல்லாமே போராடி தான் வளர்றாங்க எல்லா பெண்களும் அப்படிங்கிறது எல்லாருமே தெரியும். ஸோ அவங்களோட போராட்டத்தை பற்றின எல்லா விஷயங்களும் இருக்கும். அப்படி பாரு, இப்போ எல்லா விமனோட ஸ்டோரியுமே இன்ஸ்பைரிங்காக தான் கண்டிப்பாக இருக்கும். இல்லை, கரெக்டாக சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்பயர் பண்ணுறவங்களாவும் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து தவிர்க்க முடியாத உண்மை அப்படின்னு சொல்லலாம். ஸோ makers.com அப்படிங்கிற வெப்சைட் நம்ம சொல்லிட்டோம். MAKERS, அதான் ஸ்பெல்லிங். ஆமாம், MAKERS. சூப்பர்டா, நீயே வந்து இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லாமல் நீயே சொல்லிட்டேன். இங்கிலீஷ் எக்ஸாம் பாஸ் பண்ண மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களே. பட் இதுவே நல்ல வெப்சைட்டு, போய் பாருங்க. அண்ட் இன்னைக்கு வந்து பெண்களோட சமத்துரிமை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசணும். நிறைய உண்மைகள் வெளில வந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கு இது ஒரு டாப்பிக்காக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால வந்து தவிர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எங்களோட டாபிக் பற்றி, அதாவது இன்னைக்கு நம்மளோட ஷோ பற்றினா முழு ஒப்பீனியன் நீங்கள் வந்து எங்களுக்கு அனுப்பினா அது வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும், ஊக்கமாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, feedback@pudiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு போயிட்டு நீங்கள் உங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் கருத்துக்கள்லாம் நம்மளோட ஷோ
லவ்வை பற்றி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி ஹானஸ்ட்டாக அனுப்புங்க. ஆமாம், அதையும் தவிர இன்னும் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று கீழே டிஸ்பிளே இருக்க டால் ஃப்ரீ நம்பருக்கு எங்களுக்கு கால் பண்ணி உடனே சுடு உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் கொடுக்கலாம். இல்லைன்னா கைப்பட கடிதம் எழுதி அப்படியே ரொமான்டிக்கா இல்லை ஆனால் இது வந்து பெண்களோட ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே இதுக்கான ஃபீட்பேக் அனுப்பி ஆகணும். இந்த அட்ரஸ்க்கும் வந்து நீங்கள் அப்படி அனுப்பிச்சிக்கணும். ஓகே ஓகே, எல்லாருக்கும் வேலை செய்ய வேண்டிய டைம் அந்த சினிமாவில் ரொமான்டிக்காலாம் ஃபுல்லாக ஃபீல் பண்ணிருக்க முடியாது. ஸோ இந்த பொறுப்பான நாளை சக்ஸஸ்ஃபுல்லான நாளாக மாற்றிக்கோங்க. திருப்பி நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறோம் புதிய FM ஸ்டேஷனில். இது இனியவை என்று வரும்.